கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் மீண்டும் ஒரு விசையாக ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். கர்த்தர் நல்லவர். ஒருவேளை ஒரு சிலர் நேற்று வராதவர்கள் இந்த நாளிலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களை நான் பார்க்கப்படுகிறது. புதிதாக இந்த நாளிலே வந்திருக்கிறவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று தினம் வந்தவர்கள் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிற ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. குறிப்பாக நம்முடைய இந்த கன்வென்ஷன் கூட்டத்திற்கு எனக்கு வாய்ப்பளித்த நம்முடைய திருச்சபையுடைய பொறுப்பாளர்களுக்கும் கமிட்டிக்கும் என்னுடைய நன்றிகளை மீண்டும் முழுமையாக நான் பதிவு செய்து கொள்கின்றேன். ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களிடத்திலே இந்த நாளிலே தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். 22 அதிகாரம் தானே வெளிப்படுத்தல, என்னால கண்டிப்பா முடியாது. ஏனென்றால் இன்னைக்கு எவ்வளவு முயற்சி பண்ண கண்டிப்பா 11 அதிகாரங்கள் நாம் முடிக்கலாம். இந்த 3 நாளைக்குள்ளாக 11 அதிகாரங்களை நாம் முடிக்கலாம். மீதி இருக்கிற 11 அதிகாரம் நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தால் 3 ஆண்டுக்குள்ளாக ஒரு முறை நாம் அதை முடிக்க முயற்சி செய்வோம். ஆமென். சோ இந்த 11 அதிகாரத்தை நம்ம முழுமையாக பார்க்கலாம் என்று யோசிக்கின்றேன். நேற்று தினத்திலே ஒரு சின்ன அறிமுகத்தை நாம் திருமறைக்கும் நம்முடைய விவிலியத்திற்கும் நம்முடைய வேதாகமத்திற்கும் வேதாகமத்தில் இருக்கின்ற புத்தகங்களுக்கும் நாம் நேற்று தினத்திலே பார்த்தோம். ஞாபகம் இருக்குதுங்களா? ஒரு முறை இந்த சீரியல் எல்லாம் பாத்தீங்கன்னா முடிக்கும் போது முடிச்சுட்டு மறுநாள் ஆரம்பிக்கும் போது ஒண்ணு போடுவாங்க. என்னது ரீகேப் அப்படின்ட்டு ஒரு ரீகேப் பார்த்தலாமா? வேதாகமம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சொன்னோம், அது நம்மை முதலாவது என்ன பண்றதாக இருக்கிறது. வேதாக என்ன பண்ணணும்? வசனம் நம்ம என்ன பண்ணணும்? தீமோத்தேயுல சொன்னோமே, 2 தீமோத்தேயு 3:16 உபதேசம் பண்றதல், கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்தல், நீதியை படிப்பித்தல். ரைட்டா? அப்போ இந்த விவிலியம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லும் போது, கண்டிக்கிறதும் திருத்துகிறதும் பாராட்டுகிறதும் ஊக்குவிக்கிறதும், 5வது நம்மை புனிதர் ஆக்குறதும் நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றுவதுமாக. திருமறையுடைய வரலாற்றை பார்த்தோம். பிப்ளியோஸ், ஸ்கிரிப்சர், அதெல்லாமே நம்ம நேற்று தினத்திலே நாம் பார்த்தோம். அதனை தொடர்ந்து நேற்று தினத்திலே 3 விதமான பிரிவுகளை நம்ம பார்த்தோம். வேதாகமத்துடைய பழைய ஏற்பாடு பகுதியுடைய பிரிவுகள். எபிரேய திருமறையில 3 பிரிவுகள் என்னென்ன? தோரா, நெபியும், கெத்துபீம். இந்த 3ஐயும் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக ரோம கத்தோலிக்க திருச்சபையில எத்தனை புத்தகங்கள்? 73. நம்முடைய சீர்திருத்த ரெஃபர்மேஷன் சர்ச்சில் எத்தனை புத்தகங்கள்? 66 புத்தகங்களை வைத்திருக்கின்றோம். நம்ம தள்ளப்பட்ட ஆகமங்களை குறித்து பார்த்தோம். என்னென்ன புத்தகங்கள் அது? தோபீத்து, யூதித்து, பாராக்கு, சிராக்கி ஞானம், சாலமோனி ஞானம், மக்கபேயர். அதுல நம்ம பார்க்கும்போது மக்கபேயருடைய சிறப்பை நம்ம பார்த்தோம். இஸ்ரவேல் தேவாலயத்தை இந்த ரோம அரசர், அவர் பேர் என்ன? நீரோ. அதை தொடர்ந்து வந்த டொமிஷியன், இவங்க என்ன பண்ணாங்க? எருசலேம் தேவாலயத்தை சூறையாடி அதற்குள்ளாக ஜியோஸ் என சொல்லப்படுகிற கடவுளுடைய உருவத்தை வைத்துட்டு பலிபீடத்துல எதை பலியிட்டார்கள்? பன்றியை பலியிட்டார்கள். அப்போ எருசலேம் தேவாலயம் தீட்டுப்பட்ட அந்த சூழ்நிலையிலே மக்கபேயர்கள் போராளிகள் போராடி அவர்களை வென்று அந்த தேவாலயத்தை மறுபடியும் யாவே தேவத்திற்கான வழிபாடு ஸ்தலமாக மாற்றினார்கள். இந்த வரலாறு எல்லாமே மக்கபேயர் புத்தகத்திலே இருக்கிறதாக நேற்று தினத்திலே நாம் பார்த்தோம். அதனை தொடர்ந்து நாம் இந்த திரு வெளிப்பாடு என சொல்லப்படுகிற வெளிப்பாட்டு நூலை குறித்து நம்ம யோசித்தோம். வெளிப்பாட்டு நூல் என்ன இலக்கியத்தை சார்ந்தது அப்படின்னு சொன்னோம். வாட் டைப் ஆஃப் லிட்ரேச்சர்? மறைபொருள். இங்கிலீஷ்ல வந்து அப்போகாலிப்ஸோ இல்ல அப்போகாலிப்டிக் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மறை பொருள் வெளிப்பாடு. அதாவது நேரடியாக ஒரு விஷயத்தை சொல்லாதபடிக்கு குறியீடு வழியாகவும் இல்லாத ஒரு எடுத்துக்காட்டு வழியாக ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் வழியாக சொல்லக்கூடியது. நம்ம இவ்வளவு நாள் வேதத்துல ஒண்ணுதான் யோசித்தோம். என்னது? வெளிப்படுத்தல் தான் நினைச்சோம். ஆனா நம்ம நேற்று தினத்துல எதெல்லாம் இருக்கிறதுன்னு பார்த்தோம். தானியல் 7ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம். அடுத்தது ஏசாயா 24 27, எசேக்கியேல் 38 39, யோவேல் 2ஆம் அதிகாரம்,
28 இல்ல 23 ரைட். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அந்த வசனத்துல இருந்து. அடுத்ததாக சகரியா 1 அதிகாரத்திலிருந்து 6 அதிகாரம், 9 அதிகாரத்திலிருந்து 14 அதிகாரம். அடுத்தது மார்க்கு 13 அதிகாரம். இயேசு சொன்ன அந்த அப்போகாலிப்டிக் லிட்ரேச்சர்ல வரக்கூடிய ஒரே ஒரு பகுதி 4 நற்செய்தியின் உள்ள மார்க்கு 13. அதுலதான் சொல்லுவாரு, 2 பேர் இருப்பாங்க, ஒருத்தன் படுத்துட்டு இருப்பான் கட்டில, இன்னொன்னொருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான். 2 பேர் வயல்வெளியில இருப்பாங்க, ஒருத்தர் இருப்பாரு, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார். அப்ப ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்குமா? ரகசிய வருகை எப்படி இருக்குமா? எது போல இருக்கும்? திருடனை போல இருக்கும். சோ இதெல்லாமே அந்த மார்க்ல வரக்கூடியது. அப்புறம் பவுல் எழுதினிய 1 கொரிந்தியருக்கான நிருபத்திலே 15 அதிகாரம் 20 வசனம். இந்த பகுதிகள் எல்லாமே நம்ம என்ன சொல்றோம்னா மறைபொருள் வெளிப்பாட்டு இலக்கியமாக நாம் பார்க்கின்றோம். ரைட். அடுத்ததாக நேற்று நம்முடைய நோக்கங்கள் என்னன்னு பார்த்தோம். எதுடைய நோக்கம்? வெளிப்படுத்தின சுவிசேஷம் எழுதப்பட்டதுடைய நோக்கம் ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்கும் இறை அரசுக்கும் உலகத்து அரசுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு டஃப்பான ஒரு போட்டி. அதுல இறை அரசுடைய சார்பாக இது எழுதப்பட்டதாக இது பண்ணுது. போராட்டத்தின் முடிவில் இறை அரசு ஜெயிக்கின்ற ஒரு நம்பிக்கை, நீதி அநீதிக்கு எதிரான போராட்டங்களை குறித்து எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் வெளிப்படுத்துதல் சுவிசேஷம். இதோடைய காலம் அப்படின்னு சொல்லும் போது எந்த வருஷம் சொன்னோம்? எந்த வருஷத்துல எழுதப்பட்டது வெளிப்படுத்தல் நூல்? கிறிஸ்துவுக்கு பின் 92. அப்போ யாருடைய அரசாட்சி அப்படின்னு பார்த்தோமோ நீரோ டொமிட்டியன், அவங்களுடைய புகைப்படம் உங்களுக்கு இருக்கும். இந்த இடது பக்கத்துல இருக்கிறவர் நீரோ, அந்த பக்கம் இருக்கக்கூடியவர் டொமிஷியன். இவருடைய காலகட்டத்தில் வெளிப்படுத்தின சுவிசேஷம் எழுதப்பட்டது அப்படின்னு நம்பப்படுகிறது. ரைட். அடுத்தது வெளிப்படுத்தலை பொறுத்த மட்டும் என்ன சூழ்நிலை அப்படின்னா பெர்சிக்யூஷன். என்னது பெர்சிக்யூஷன்? தமிழ்ல துன்பப்படுகிறார்கள். ஏன் துன்பப்படுகிறாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால கொலை செய்யப்படுவதும், குடும்பங்களை அழிக்கப்படுவதும், நாடு கடத்தப்படுவதும், அங்க இருக்கக்கூடிய தீவுகளுக்கு கடத்தப்படுகின்ற கடுமையான தண்டனைகளை கிறிஸ்தவர்கள் பெற்று வருகிறார்கள். இப்படி துன்பங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற திருச்சபைக்கு அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு ஆறுதலின் வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். இந்த வார்த்தை அவருடைய வார்த்தை அல்ல, அது யாருடைய வார்த்தைன்னு சொன்னாரு? இயேசு கிறிஸ்து தனக்கு வெளிப்படுத்தின வார்த்தைகள் என்று சொல்லி அவைகளை எழுதுகிறார். இதை யாருக்கு எழுதுகிறார் அவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, யாருக்கு? ஆசியா மைனர்ல இருக்கக்கூடிய 7 திருச்சபைகள். என்னென்ன 7 திருச்சபைகள்? எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தீர்த்தியா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என சொல்லப்படுகிற 7 திருச்சபைகளுக்கு அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதக்கூடிய ஒரு நம்பிக்கையூட்டும், அதாவது பிரச்சனையில இருக்கிறவங்களை, எப்ப நீ பயப்படாத, ஆண்டவர் இருக்கிறார், இன்னைக்கு உனக்கு துன்பமா இருக்கக்கூடியதை கர்த்தர் இன்பமாய் மாற்ற போகிறார் என்கின்ற ஒரு நற்செய்தியை தரக்கூடிய ஒரு புத்தகம் தான் வெளிப்படுத்தல். பொதுவாகவே இவ்வளவு வருடம் நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா, நான் உட்பட வெளிப்படுத்தல் ஒரு பயம் உறுத்தக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அதை படிச்சா நமக்கு இடம் வந்துடணும், சொல்லுங்களேன், பயம் வரும். ஏன்னா ஆண்டவர் வருது அப்படின்ட்டு. ரைட். இப்போ எக்ஸாம் வரப்போகுது. எக்ஸாம் குறித்து யார் பயப்படுவா? 2 பேர் பயப்பட மாட்டான். ஒண்ணு நல்லா படிச்சவன் பயப்பட மாட்டான், அடுத்தது படிக்காதவன் பயப்பட மாட்டான். இந்த அரைகுறையா படிச்சிருக்கான் பாரு, அவன் தான் என்ன பண்ணுவான்? பயப்படுவான். ஆனா நாம் ஆண்டவருடைய வருகை வருதுன்னா நம்ம பயப்படுறோம்னா அப்ப பிரச்சனை யாருகிட்ட இருக்கு? நம்ம கிட்ட இருக்கு. ஆண்டவருடைய வருகை நமக்கு பயமா இருக்கக்கூடாது. அது எப்படி இருக்கணும் சொல்லுங்களேன்? சந்தோஷமா இருக்கணும். ஆமாவா இல்லையா? அதுதானே பேசிக் குவாலிட்டி. ஆண்டவர் வருகை வரப்போகுதுங்க அப்படின்னு சொன்னா, ஐயோ ஆண்டவர் வர போறாரு அப்படின்னா, அப்போ நம்ம என்ன ஆகல, இன்னும் ரெடி ஆகல. அங்க கொரோனா வந்துருச்சு, அங்க பூமி அதிர்ச்சி வந்துருச்சு, அங்க சூறாவளி வருது, இப்போ ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்க. நைட்டு என்ன பண்ண போறாங்க? கடலூர்ல, பாண்டிச்சேரியில இது என்னது சைக்ளோன் கிராஸ் ஆக போகுது, ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் சென்னையில ஏற்பட போகுதுன்னு அலர்ட் வந்துருச்சு. ரைட்டா?
இப்போ இந்த சூழ்நிலை கேட்டோன்னு மனசு பயப்படும், ஐயோ ஏதோ நடக்க போகுது, ஆண்டவர் வரப்போறார் அப்படின்ற பயம் இருக்குன்னா நம்ம உளவியலா ஏதோ பிரச்சனை இருக்கு, சைக்கலாஜிக்கலா நமக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா யாருமே என்னவா இல்லை, நம்ம எதுக்கு ரெடியா இல்ல, ஆனா பாட்டு மட்டும் பாடுவோம். என்ன பாட்டு? இந்த மகிழ்வோம் மகிழ்வோம்ல ஒரு சாங், அதுல ஒரு லிரிக்ஸ் வரல, கடைசி என்னது, அவர் வரும் நாளிலே கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அப்புறம் அவர் சமூகம் அது ஆனந்தமாவே இல்லையா? நீங்க பாட்டு மட்டும் அழகா பாடிடும். அவர் வருகையின் போது நான் என்ன பண்ணுவேன், ஆனந்தமாய் போய் அவருடைய இதுல சேர்ந்து போயிடுவேன். ஆனால் ஒரு எச்சரிப்பு வந்தா போதும், ஒரு ஒரு இயற்கையுடைய ஒரு எச்சரிப்பு வந்தா போதும் உடனே கலங்கி நிற்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வருகைக்கு காத்திருக்கணும். ஆமென். மணவாளன் வருகைக்காக மணவாட்டிகள் தூங்கி கொண்டிருப்பது போல இருக்கக்கூடாது. திருச்சபை எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? விழிப்போட இருக்கக்கூடாது, கூட எண்ணெயோட இருக்கணும். என்னவா இருக்கணும்? என்ன எதற்கு? ஆயத்தத்தோடு. ஆமென். ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்று ஆயத்தத்தோடு காத்திருந்த புத்தியுள்ள அந்த மணவாட்டிகளை போல, அந்த ஸ்திரீகளை போல, புத்தியுள்ள கன்னிகளை போல நாம் காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. அருமையான தேவச்சனமே, இந்த ஒரு முன்னுரையோடு இந்த நாளுடைய நிறைவு இதுக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். இதுல ஒரு இதுல கடைசி ஸ்லைட் போட முடியுமா? அந்த ஸ்லைட். இப்ப இங்க நீங்க பார்க்கும் பொழுது இங்க 4 உருவங்கள் இருக்கிறது. ரொம்ப சின்னதா இருக்கு. யாராவது ஐடென்டிஃபை பண்ண முடியுமா முதல் உருவம் எப்படி இருக்குன்ட்டு? முதல் உருவம் ஒரு ஒரு தேவ தூதர் போல இருக்காங்களா? ரைட். ஒரு மனுஷன் இறக்கைகளை கொண்டு இருக்கிறார். 2வது ஒரு சிங்கம் என்ன கொண்டிருக்கிறது? ரெக்கைகளை கொண்டிருக்கிறது. 3வது ஆட்டுக்குட்டி ரெக்கைகளை கொண்டிருக்கிறது. 4வது கழுகு கொண்டிருக்கிறது. கழுகுக்கு ரெக்கையோடு இருக்கிற மாதிரி. ரைட். இது இப்ப அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா அதே பிக்சர்ல இந்த பக்கம் இருக்கிறதுல பாத்தீங்கன்னா அதே பிக்சருக்கு பேர் கொடுத்திருக்கிறாங்க. முதல் ஒரு ஆளு ரெக்கையோடு இருக்கிறாங்களா, அது பேர் என்னது? சென்ட் மேத்யூ. 2வது சென்ட் மார்க். மார்க்குக்கு என்ன அடையாளம் பாருங்க, லயன், சிங்கம். ரைட்டா? 3வது இங்க என்ன போட்டிருக்காங்க? மாடு போட்டிருக்காங்களா? ஆடு தானே, மாடு ஆடு. ரைட், எல்லாம் ஒண்ணுதான், பலி. ரைட், அது வந்து சென்ட் லூக் அப்படின்னு போட்டிருக்காங்க. 4வது சென்ட் ஜான். ரைட். இப்போ இது நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. நேற்று சொல்லணும்னு நினைச்சேன், நம்முடைய திருச்சபை வரலாற்றுல நிறைய திருச்சபைகள்ல ஆல்டர்ல இந்த சிம்பிள்ஸை நீங்க பார்க்கலாம். இந்த 4 சிம்பிள், இந்த 4 சிம்பிளும் எதை குறிக்கிறதுனா 4 நற்செய்திகளை குறிக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். ஏன் இந்த 4 சிம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 4 பேர் யாரை பத்தி எழுதியிருக்கிறாங்க? இயேசுவை பற்றி எழுதியிருக்கிறாங்க. ஆனா 4 பேருக்குமே பெர்ஸ்பெக்டிவ் வேற. ரைட்டா? இப்போ முதல்ல எழுதுன அதாவது புத்தகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கு தான். ஆனா நமக்கு ரிஜிஸ்டர் ஆயிருக்கிறது மத்தேயு. மத்தேயுக்கு என்ன சிம்பிள் போட்டிருக்காங்க? ஒரு மனுஷன் இறக்கைகளை கொண்டு இருக்கிறார். ஓகேங்களா? இப்ப என்ன அப்படி சொல்ல வராங்கன்னா, கர்த்தர் இயேசு ஆண்டவர் இந்த பூமியில் எப்படியாக வந்தாராம்? மனுஷனா வந்தார். அப்ப மத்தேயுல எத்தனை அதிகாரம் இருக்கிறது? 28 அதிகாரம். இந்த 28 அதிகாரம் எழுதப்பட்டதுடைய நோக்கம் என்னவென்றால், அவர் தேவகுமாரன் அல்ல, அவர் மனுஷகுமாரன் என்பதை வலியுறுத்துவதற்கு தான். அதனாலதான் அவருடைய வரலாற்றுல இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. எங்க இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த வரலாறு? ஆபிரகாம்ல இருந்து. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றாருன்ட்டு கடைசியா யோசேப்பு மட்டும் வரும். அப்படின்னா அர்த்தம்னா இயேசு இந்த பூமியில் முழு மனிதராக வாழ்ந்தார் என்பதை வலியுறுத்துவதுதான் யாருடைய நோக்கம்? மத்தேயுடைய நோக்கமாக இருக்கிறது. அடுத்தது யார் இருக்கிறார் பாத்தீங்கன்னா லூக்கா. லூக்காக்கு என்ன எப்படி இருக்கு? என்ன உருவம்? சிங்கம். சிங்கம் தானே? மாடு. சாரி, லூக்கா மாடு இல்லைன்னா ஆடு. மாடு ஆடு எதுக்கு? இது பலி. அப்போ நீங்க பாத்துட்டீங்கன்னா மத்தேயு யூதன். மத்தேயு வந்து பேசிக்கலா ஒரு யூதர். லூக்கா வந்து யூதரா யூதர் இல்லாதவரா? லூக்கா வந்து யூதர் அல்லாதவர். அவர் வந்து ஒரு மருத்துவர். ரைட்டா? அதே போல மார்க்கும் யூதர் தான். அதே போல யோவானும் யூதர் தான். இதுல யூதர் அல்லாதவராக மருத்துவராக இருக்கக்கூடிய லூக்காவுடைய பார்வை என்னன்னா,
அதுல நீங்க லூக்கால இருக்கிற மொத்தத்தையும் வாசித்து பாத்தீங்கன்னா, இயேசு யூதர்களுக்கான கடவுள் அல்ல, யூதருக்கான இரட்சகர் அல்ல. அவர் யாரின் இரட்சகர் தெரியுமா? உலக அனைத்திற்கும் இரட்சகர். நீங்க மத்தேயுல இயேசுடைய குடும்ப பட்டியல் இருக்கிறது, லூக்காலயும் இருக்கிறது. மத்தேயுல எங்க ஆரம்பிக்கும்? ஆபிரகாம். லூக்கால எங்க ஆரம்பிக்கும்? நாங்க எங்கயா படிச்சோன்றீங்களா? நீங்க அப்படியே உள்டால வரும். லூக்கால எங்க இருந்து வருது பாருங்க, எடுத்து பாருங்க. லூக்கா 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பாருங்க, எங்க பட்டியல் வந்து நிறைவு செய்வாங்கன்னு. லூக்கா 3:23 இருந்து அப்படியே பாத்தீங்கன்னா, எங்க யாரிடத்துல அது தொடங்குகிறது? அதான் ரொம்ப கீவேர்டு. மோசேவா? யோசேப்பா? இயேசு கிறிஸ்துன்னு. ஓகே, அதோடைய ஸ்டார்டிங் யாரு? 38ஆம் வசனத்தை வாசிங்க. ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானது. இப்போ எங்க இருந்து சொல்லுங்க? ஆதாம்ல இருந்து வருது, ரைட்டா? ஏன் ஆதாம்ல இருந்து இவர் ஆரம்பிக்கிறார்னா, ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பிச்சா அவர் யார் ஆயிடுவாரு? யூதன் ஆயிடுவார். இப்போ அவர் எங்க இருந்து வராரு? ஆதாம்ல இருந்து வராரு. அப்போ ஆதாம்ல இருந்து வருவதனாலே அவர் யாருக்கான இரட்சகர் என்றால், அவர் எல்லாருக்கான இரட்சகர். இப்ப அடுத்த ரொம்ப முக்கியமான குறிப்பு லூக்கால இருக்கக்கூடியது. லூக்கா பொறுத்த மட்டும் இயேசு நமக்கான பலியாக இருக்கிறார். யாருக்கான பலி? உலக மக்கள் அனைவருக்குமான ஒரு பலி, அடிக்கப்படுகின்ற ஆட்டுக்குட்டி. ஏன் இதை சொல்றேன்னா, இந்த ஒரு ஐடென்டிட்டி வந்து, இந்த ஒரு கிறிஸ்டாலஜி வந்து எங்க வரும்னா ரெவலேஷன்ல வரும், வெளிப்படுத்தல வரும். இதே கான்செப்ட், ஆட்டுக்குட்டி, ரைட்டா? அடுத்தது மூன்றாவது யார் என்றால் மார்க்கு. மார்க்குக்கு என்ன சிம்பிள் போட்டிருக்காங்க? சிங்கம் தானே. மார்க்குக்கு சிங்கம். அப்ப யூத ராஜ சிங்கம் என்பதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு இது. அடுத்தது கழுகு. 5வது கழுகு வந்து உயரம் இருக்கக்கூடியது, கூர்மையான பார்வை. அதனாலதான் ஜான்ல இருக்கக்கூடிய அந்த பிலாசபி, அதுல இருக்கக்கூடிய அந்த ஐடியாலஜி பாத்தீங்கன்னா ரொம்ப ஹையா இருக்கும். ஆரம்பிக்கிறதே எங்கதான் ஆரம்பிப்பாங்க? ஆதியிலே வார்த்தையில இருந்து ஆரம்பிப்பாங்க, லோகோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்போ ரொம்ப ஹைலி தியாலஜிக்கலா இருக்கும். யோவான் நற்செய்தி நீங்க படிச்சீங்கன்னா அதுல நிறைய பிரேயர்ஸ் இருக்கும். அதுல அதிகமான இயேசுடைய நானே மொழிகள் இருக்கும். 7 நானே இருக்கும். நானே உலகத்துக்கு ஒளி, நானே ஜீவ அப்பம் அப்படின்னு ரொம்ப ஹை தியாலஜி எதுல இருக்கும்னா யோவான்ல இருக்கும். அதனாலதான் வந்து அதுக்கு ஈகிள் அப்படின்ற ஒரு சிம்பிள் கொடுத்திருக்கிறாங்க. இதை ஏன் நான் சொல்றேன்னா, இந்த 4 மிருகங்களுக்கு ஒப்பான ஒரு மிருகத்தை நம்ம எங்க பார்க்க போறோம்னா வெளிப்படுத்தல பார்க்க போறோம். நீங்க அது ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஆதி திருச்சபையில அந்த பிரச்சனை இருந்தது. இந்த வெளிப்படுத்தல் நூலை படிக்கும் போது நிறைய பாஸ்டர்ஸ் அதை அப்படி விளக்குனதாக வரலாறு உண்டு. இந்த 4 மிருகங்களை தான் வெளிப்படுத்தல வரும்போது வந்தது நம்ம பார்க்க போறோம், ரைட்? இது வந்து நம்ம வந்து இந்த நாளுக்குரிய இதுக்குள்ள போறதுக்கு முன்பாக ஒரு தெளிவுபடுத்தணும்னு நான் யோசித்தேன். இப்ப நேரடியாக நாம் போவோம். இந்த நாளுக்கான பகுதியாக முதல் வசனமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஒருவர் படிக்க கேட்போமா? அந்த 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருக்கே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். இப்ப என் கேள்வி என்னன்னா, மனுஷகுமாரன் யாரு? ரெண்டு டெர்மினாலஜி வேதத்துல இயேசுக்கு பயன்படுத்தப்படும். ஒண்ணு தேவகுமாரன், இன்னொன்னு மனுஷகுமாரன். இதுல எது உண்மை? இப்போ இயேசு இந்த பூமியில தேவகுமாரனா இருந்தாரா, மனுஷகுமாரனா இருந்தாரா? அப்ப எப்படி அவர் அற்புதங்களை செய்தார்? அவர் கடவுளுடைய பிள்ளை இல்லையா? கேள்விகள் இருக்குல்ல. அவர் உண்மையாக ஒரு யாரு? தேவ குமாரன். ஆனால் நீங்க சொன்னது கரெக்ட். இந்த பூமியில் அவர் யாரா இருந்தாரு? மனுஷகுமாரனா தான் இருந்தார். மனிதனுக்கு இருக்கக்கூடிய அழுகை, வலி, வேதனை, சிரிப்பு, கோபம் எல்லாமே யாருக்கிட்ட இருந்தது? ஏசு கோபப்பட்டாரா இல்லையா? ஏசு அழுதாரா இல்லையா? அப்போ மனிதனா அவர் இந்த பூமியில வாழ்ந்தார். அவருக்கு நீங்க அவர் தேவகுமாரனா வாழ்ந்தார்னா சிலுவை மரணம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா கடவுளை யாரும் என்ன பண்ண முடியாது? அடிக்க முடியாது. கடவுளை யாரும் துன்பப்படுத்த முடியாது. அவர் தேவனின் குமாரனாக இருந்தாலும் பூமியில் அவர் மனுஷனாக, முழு மனிதனாக வாழ்ந்தார், ரைட்? இப்ப அவர் மனுஷகுமாரன் என்ற செய்தி எங்கதான் இருக்கிறது? புதிய ஏற்பாட்டுல தான் இருக்கு, ஆமாவா இல்லையா? கிடையாது. அது பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறது. நீங்க வாசித்து பாருங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தானியேல் 7:3. அப்பொழுது வெவ்வேறு
ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் ம். சமுத்திரத்திலிருந்து எழும்பின. ம். முந்தினது சிங்கத்தை போல இருந்தது. ஆ. அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. ம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதின் இறகுகள் பிடுங்கப்பட்டது. ம். அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனைப் போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. Right. அடுத்தது 10:5 வாசிங்க. தானியேல் 10:5. என் கண்களை ஏறெடுக்கையில் சணல் வஸ்திரம் தரித்து தமது அறையில் ஊப்பாசின் தங்க கச்சையை கட்டி கொண்டிருக்கிற ஒரு புருஷனை கண்டேன். ம். அவருடைய சரீரம் படிக பச்சை போலவும், அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை போலவும், அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களைப் போலவும், அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போலவும், அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தை போலவும் இருந்தது. ரைட். இயேசு ஆண்டவருடைய அவர் எப்படிப்பட்டவர் என்பதை முன்பாகவே யாரு விளக்கிட்டாரு? தானியேல் விளக்கிட்டாரு. ரைட்டா? இப்ப அடுத்த அதே தானியேல்ல 10ஆம் அதிகாரம் 6 வாசிச்சீங்களா? இப்போ 5-6 வாசிச்சீங்களாமா? ரைட். அடுத்தது 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 7:13. தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர். அந்த வார்த்தை வருதா? என்ன வார்த்தை? மனுஷகுமாரன், சன் ஆஃப் மேன், நாட் சன் ஆஃப் காட். அப்போ இயேசு எப்படிப்பட்டவர், அவருடைய ரூபம் என்ன, அவர் எப்படி அடையாளங்களை கொண்டவர் என்பதை பழைய ஏற்பாட்டு நூலாகிய அப்போகலிப்டிக் லிட்ரேச்சர் ஆகிய தானியேல் பல 1000 வருஷத்துக்கு முன்பாக இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே ரொம்ப அழகா விளக்கி இருக்கிறார் தீர்க்க தரிசனமா. ரைட்டா? அதனாலதான் நான் சொன்னேன், நீங்கள் வெளிப்படுத்தல மட்டும் எப்பவுமே ஆண்டவருடைய வருகை குறித்தும் ஆண்டவருடைய திட்டங்களை குறித்தும் சொல்லக்கூடிய நூல்னு நினைச்சிடாதீங்க. வேதத்துல தானியேல் அது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கை எடுத்துக் கொள்கிறது. ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவர், அவருடைய அவர் அந்த சிங்காசனத்தில் உட்காரும் போது அவருடைய ரூபம் எப்படி இருக்கும் என்பதை தானியேல் முன்பாகவே நமக்கு விளக்குகிறதாக நாம் பார்க்கின்றோம். இயேசுவே ஒரு இடத்துல சொல்றார். மார்க் 13:26 வாசிங்க. மார்க் 13:26. அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்கள் மீது நேற்று சொல்லும் போது நான் சொன்னேன், மேகத்துக்கும் சமுத்திரத்துக்கும் பெரிய பிரச்சனை இருக்குது. மேகத்திலிருந்து வரவர் யாரா இருப்பாரு? மனுஷகுமாரனா இருப்பாரு. சமுத்திரத்திலிருந்து வரவர் சாத்தானாக மிருகமா இருக்கும். யாரெல்லாம் சமுத்திரத்திலிருந்து வருகிறார்களோ அவர்கள் எல்லாம் மிருகங்களாக அழிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் நீங்க வெளிப்படுத்தல பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு கட்டத்துல சமுத்திரத்தின் மீது நடக்கிறதாக இருக்கும். இதுக்கு ஒப்பாக தான் நற்செய்தி நூல்ல ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்திருப்பாரு. சீடர்கள் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க? படகுல போயிட்டு இருப்பாங்க. சாமி எங்க இருந்திருப்பாரு? மலையில இருந்திருப்பாரு. தூங்கி இருக்க மாட்டாரு, மலையில இருப்பாரு. மலையில இருந்துட்டு என்ன பண்ணுவாரு? நடந்தே வருவாரு. காற்றும் கடலும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கப்பல அந்த படகை கவுக்குற சூழ்நிலையில ஆண்டவர் நடந்து வருவார். அப்ப பேதுரு கேட்பார், ஆண்டவரே அது நீரே ஆனால் நானும் நடக்கட்டும்னு. அப்ப ஏனென்றால் இந்த சமுத்திரத்தின் மீது நடப்பது என்பதென்றால் உலகத்தின் அக்கிரமங்கள், உலகத்தின் அதிகாரங்கள், பிசாசு, சாத்தான் என சொல்லப்படுகின்ற அவற்றை தான் கால்கள் மீது மிதித்து நடக்கக்கூடிய ஒன்றை இங்க வெளிப்படுத்துகிறார் இந்த மிராக்கிள்ல. நம்ம அது ஒரு மிராக்கிள்னு கடந்து போயிட்டோம். அது கிடையாது. ஏற்கனவே நம்ம அது வெளிப்படுத்தல ஒரு இடத்துல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடியே நம்ம இங்க பாத்துறோம். ரைட். இப்போ ஆண்டவர் அதான் சொல்றாரு. மார்க் 13:26 சொல்லும் போது என்ன சொல்றாரு? நான் மனுஷகுமாரன் வரும்பொழுது எப்படி வருவன்றாரு? மிகுந்த வல்லமையோடு. நேற்று சொல்லும் போது யாரோ சொன்னாங்க, ஆண்டவர் 2வது வருகையில ராஜாவா வருவாருன்னு. இல்ல, அவருடைய வருகையின் போது அவர் எப்படி வருவாரு? நியாயாதிபதியாக. ஏன்னா ராஜாவை விட வல்லமை நிறைந்தவன் யார் என்றால் நியாயாதிபதி தான். ஜட்ஜிக்கு தான் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ரைட்டா? சோ அவர் வல்லமையோடு வருவார். அடுத்தது வாசிங்க. மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருகிறதையும் காண்பார்கள். அடுத்தது சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம படிக்க கேட்போமா? சகரியா குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சின் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். யார பத்தி சொல்றாங்க இந்த இடத்துல? யார பத்தி சொல்றாங்க? சகரியா அழகா தீர்க்க தரிசனமாக இயேசுவை குறித்து பேசுறாங்க. உங்க வீட்டுல ஒரு புள்ள செத்து போனது போல யார் செத்து போனது குறித்து யோசிப்பாங்களா? இயேசுடைய மரணத்தை குறித்து யோசிப்பார்கள். அப்ப இயேசுடைய பாடு மரணத்தை குறித்தும் இங்க சகரியா
முன் அறிவிக்கிறதே நம்ம இங்கே பார்க்கின்றோம். ரைட், இதெல்லாம் ஒரு புறம். நம்ம வெளிப்படுத்தலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப நேரடியாக நீங்க வெளிப்படுத்தலுக்குள்ள போன உடனே நமக்கு வரக்கூடியது எண்கள் தான். நேற்று நம்ம அதான் சொன்னோம். ஹோம்ஒர்க் கொடுத்து எத்தனை பேர் பண்ணீங்க? ரைட், எத்தனை எண்கள் நீங்க பாத்தீங்க? நிறைய எண்கள். என்னென்ன எண்கள் சொல்லுங்க பார்க்கலாம். 4. 4 என்னது? 4 ஜீவன்கள், மிருகங்கள், 4 உயிர்கள். ரைட், அடுத்தது 7. 7ல நிறைய இருக்கு. என்னென்ன சொல்லலாம் பார்க்கலாம். 7 சபை முதல்ல. அடுத்தது 7 ஆவிகள். ரைட், அடுத்தது 7 கொம்புகள். அடுத்தது 7 பொன் குத்து விளக்குகள். அப்புறம் 7 நட்சத்திரங்கள். ரைட், அவ்வளவுதானா? 7 தூதர்கள். அடுத்தது 7 அக்கினி தீபங்கள். அப்புறம் 7 முத்திரைகள், 7 கண்கள். அப்புறம் 7 எக்காலம், 7 ராஜாக்கள், 7 கலசங்கள், 7 வாதைகள், 7 முடிகள், 7 தலைகள், 7 இடிகள், 7 இழுமுகங்கள், 7 மலைகள். ரைட், எல்லாருக்கும் 100 out of 100. ரைட், எல்லாருமே நீங்க ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சிறப்பு, ரொம்ப அழகா பாருங்க. எத்தனை 7 7 7. அடுத்தது ரொம்ப முக்கியமான நம்பர் 7க்கு அடுத்தது 12. எத்தனை 12 பாக்குறோம்? 12 நட்சத்திரங்கள், முள் கிரீடங்கள், அஸ்திபாரங்கள், அப்போஸ்தலர்கள், நாமங்கள், வாசல்கள், முத்துக்கள், ஜீவ விருட்சங்கள், தூதர்கள், கோத்திரத்தார். ரைட், அப்போ 12. இப்போ ஒரு கணக்கு சொல்றேன். 4 3 7. 4 × 3. ரைட்டா? இப்ப 4 3. ஏற்கனவே நம்ம எதை பார்த்தோம்? 4 பார்த்தோம். ரைட்டா? 3 என்னது? புரியுதுங்களா? இப்போ 4 + 3 7. 4 × 3 12. எல்லாமே இன்டர் கனெக்டட். இதெல்லாமே எண்கள் வைத்து இங்க விளையாடக்கூடிய இது எல்லாமே அந்த என்னன்னா அந்த ரகசியங்களை கொண்டு வருவதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். இது இஸ்ரவேல் மக்கள் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடிய எண்களாக இருக்கிறது. ரைட், இப்போ 7 7 7. இப்போ நான் அந்த முதல் அதிகாரத்தை நம்ம ஒரு அளவுக்கு நேற்று விதத்துல நம்ம முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். அதுல முதல் அதிகாரத்துல முடிச்சிட்டோம். இப்ப 2வது அதிகாரத்துக்குள்ள நீங்க வர்றதுக்கு முன்னாடி 17ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். முதல் அதிகாரத்துல 17ஆம் வசனம். அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்திலே விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். நேற்று ஒரு வார்த்தை பார்த்தோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமான. நான் ஏற்கனவே சொன்னேன், இயேசுவை குறித்து நமக்கு ரொம்ப குறைச்சலாக எடை போடுகிறோம். அவர் நடுவுல தான் வந்தாரு. கிறிஸ்துவுக்கு பின் அதுதான் அவருடைய வரலாறு. ஆனா அப்படி கிடையாது. இயேசு தொடக்கத்துல இருந்தே இருக்கிறார். பிதா தொடக்கத்துல இருந்து இருக்கிறாரா? அப்போ குமாரனும் எங்கதான் இருக்கிறாரு? தொடக்கத்துலதான் இருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, மோசே கிட்ட ஆண்டவர் உங்க பேர் என்னன்னு மோசே கேட்கும் போது ஆண்டவர் என்ன பதில் சொல்றாரு? இருக்கிறவராகவே இருக்கிறேன். நேற்று பார்க்கும்போது அதே வார்த்தையை தான் ஆண்டவர் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறமானவர் சொல்லிட்டாரு. இன்னைக்கு என்ன சொல்றாரு நம்ம பார்க்கும் பொழுது, முந்தினவர் நான் தான் முதல்ல இருந்திருக்கிறேன், அடுத்தது நான் தான் பிந்தினவர், அடுத்தது உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் செத்துட்டேன்னு நினைக்கிறாங்க. ஏனென்றால் நான் என்னை மரணத்தை மேற்கொண்டதுனாங்க. ஆனா நான் மரணத்தை சந்தித்தேன், ஆனாலும் நான் எப்படி இருக்கிறேன்? உயிர் உள்ளவராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதாக நம்ம பார்க்கின்றோம். இப்போ இந்த 11ஆம் வசனத்துல நீங்க வாசித்து பாருங்க. 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அல்பாவும் ஒமேகாவும். அல்பா ஒமேகா அப்படின்றது என்னது? கிரேக்க எழுத்துக்கள். அல்பால ஸ்டார்ட் ஆகி ஒமேகால. அப்போ அடுத்தது முந்தினவரும் பிந்தினவரும் நீ காண்கிற, வாசிங்க, ஒரு புஸ்தகத்துல எழுதி ஆசியாவில் இருக்கக்கூடிய எபேசு, சிமிர்னா, பெர்கமு, 7 சபைக்கு. இதுல நீங்க 2ஆம் அதிகாரமும் 3ஆம் அதிகாரத்தை நம்ம பெருசா நீங்க டச் பண்ண போறது இல்லை. ஏன்னா இது ரெண்டுமே நிருபங்கள். இது ரெண்டுமே என்னது? நிருபங்கள். இதுல ரொம்ப மறைப்பொருள் வெளிப்பாடு, அதாவது ரகசியங்கள் பெருசா அடங்கி இருக்காது. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய நிருபங்களை எழுதியிருக்கிறார். எந்தெந்த சபைக்கு எழுதியிருக்கிறாரு? கொரிந்திய திருச்சபைக்கு எழுதியிருக்கிறாரு. வேற
தெசலோனிக்கேயருக்கு எழுதியிருக்கிறாரு, அப்புறம் கலாத்தியருக்கு எழுதியிருக்காரு, எபேசியருக்கு எழுதியிருக்காரு. அது போல யோவானும் நிருபத்தை எழுதியிருக்கிறார். யாருக்கு எழுதியிருக்கிறாரு? 7 திருச்சபைகள் எழுதியிருக்கிறார். அந்த 7 திருச்சபைகள் தான் நம்ம அந்த 2ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். இப்போ அப்படியே நம்ம எடுத்துட்டு 12ஆம் வசனத்துக்குள்ள வாங்க. இங்கதான் ஒரு தரிசனத்தை மறுபடியும் பார்க்கிறார். என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகள். 7 பொன் குத்து விளக்கு, ரைட்டா? அப்ப ஆண்டவர் நிற்கிறாரு. ஆண்டவரை சுற்றிலும் 1, 2, 3 7 பொன் குத்து விளக்குகள் இருக்கிறது. அடுத்தது அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன் அப்படின்றார். இப்ப அடுத்தது 17ஆம் வசனத்துல நம்ம வாசித்தோம், பயப்படாதே முந்தினரும் பிந்தினரும் நான் தான். 18 வாசிங்க. மரித்தேன். இப்ப நீங்க தெளிவா புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், யோவானிடத்தில் 7 பொன் குத்து விளக்குகளோடு பேசிக் கொண்டிருப்பது யார் என்றால் இயேசுதான். அவரே சொல்றார், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அடுத்தது வாசிங்க. மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை நான் வைத்திருக்கிறேன். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இந்த திறவுகோல் யாரு கையில இருக்கிறது? இயேசுவிடத்தில் இருக்கிறது. பூமியிலும் சரி பரலோகத்திலும் சரி அவருக்கு அதிகாரம் உண்டு. இன்னைக்கு உலகம் என்ன நினைக்குதுன்னா, இந்த உலகத்தின் அதிகாரம் இங்க இருக்கின்ற தலைவர்கள் கையில இருக்கிறது. ஆனால் திருச்சபை நம்ம என்ன சொல்லணும்னா, டேய் உங்ககிட்ட அதிகாரம் கிடையாது. நீ அமெரிக்காவுக்கு அதிபரா இருக்கலாம், நீ இந்தியாவுக்கு அதிபரா இருக்கலாம், இந்தியாவுக்கு ஜனாதிபதியா இருக்கலாம், இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம், நீ எவ்வளவு பெரிய உலகத்தின் சாக்குடைய தலைவர்களாக இருக்கலாம், ஆசிய நாடுகளுடைய கூட்டமைப்பின் தலைவராக இருக்கலாம். உங்கள் கைகளில் இருக்கிற அதிகாரத்தை காட்டிலும் எங்கள் கைகளில் இருக்கிற அதிகாரம் பெருசு. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, உண்மைங்க. ஏன்னா இவங்களுடைய அதிகாரம் இந்த பூமிக்குரியதுதான். ஆனால் இந்த பூமிக்கு இதை விட அதிகாரம் ஆண்டவர் இடத்துல இருக்கிறது. அதான் சொல்றாரு, நான் திறவுகோலை வைத்திருக்கிறேன். உங்க முன்னாடி எவ்வளவு பெரிய கதவு இருக்கலாம், அந்த கதவுல எவ்வளவு பெரிய பூட்டு மூடி இருக்கலாம், அந்த பூட்டை திறக்கக்கூடிய சாவி இங்க இருக்கிற யார் கையிலும் இல்ல, ஆண்டவர் இயேசு கையில மட்டும்தான் இருக்கிறது. மரணத்துக்கும் வாழ்வுக்கும் சாவுக்கும் எல்லாவற்றுக்கும் ஆற்றல் இங்க இருக்கிற யார் கையில இல்ல, இயேசு கிட்டதான் இருக்கிறது. ஆமென். நீங்க யாரை பார்த்து பயப்பட போறீங்க உங்க வாழ்க்கையில? உங்க எஜமான்களையா, உங்க மேனேஜரையா, உங்க பாஸையா? அவங்களுக்கு எல்லாம் தலைவர் என ஆண்டவர். ஆமென். அவங்களுக்கு எல்லாருக்கும் உயர்ந்தவர் என ஆண்டவர். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம பல நேரங்கள் என்ன நினைக்கிறோம்னா, இந்த உலகத்தின் சக்திகளை பார்த்து, உலகத்தின் அதிகாரங்களை பார்த்து நாம் சோர்ந்து போய் நிற்கிறோம். அருமையான தேவச்சனமே, திருச்சபை வரலாற்றுல அது நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு காலத்துல தொமித்தியனை பார்த்து பயந்தாங்க, ஒரு காலத்துல நீரோவை பார்த்து பயந்தாங்க, ஒரு காலத்துல மோசமான அரசர்களை பார்த்து பயந்தாங்க. இன்னைக்கு உலகத்தின் தலைவர்களை பார்த்து நீங்களும் நானும் பயந்து கொண்டிருக்கிறோம். திருச்சபை ஒரு காலம் எதற்கும் பயப்படக்கூடாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போது, பயப்படாதே நான் முந்தினவரும் பிந்தினவர். இன்னைக்கு திருச்சபை பயப்படாத ஒரு திருச்சபையா இருக்கணும். உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். என்ன செஞ்சிட முடியும்? முடிஞ்சு போனா என் ஜீவனை எடுக்க முடியும், அவ்வளவுதான். ஆனா ஜீவனுக்கு அதிபதி இயேசுதான், ஜீவனுக்கு அதிகாரி இயேசுதான். இயேசுவை நீங்க ஒருவரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாவற்றுமான அதிகாரமும் சாவியும் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. ரைட், அது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அடுத்தது வாசிங்க 19ஆம் வசனத்துல. இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் இப்ப சொல்றாரு, அவரே விளக்குறாரு. ஆண்டவரே யோவானுக்கு விளக்குறார். நீ கண்ட காட்சியில என்னென்ன பாக்குற? 7 நட்சத்திரங்கள், 7 பொன் குத்து விளக்குகள். இந்த 7 நட்சத்திரங்கள் எதை குறிக்கிறது? 7 சபைகளை குறிக்கிறது. அடுத்தது 7 பொன் குத்து விளக்குகள், 7 சபை. இது அடுத்தது என்ன சொல்றாரு? சபை தூதுவர்கள். இவங்க யாரு தூதுவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 7 சபையுடைய ஆயர்களே இவங்க கொலை செய்துட்டாங்க. யாரு? ரோம அரசு. அவங்களுக்கு ஊழியம் செய்து கொண்டு இருந்த அப்போஸ்தலர்களால் நியமிக்கப்பட்ட 7 போதகர்மார்களையும் அவர்களை வழி நடத்துவர்களையும் கொன்று போயிட்டார்கள். அதுதான் வரலாறு. இப்போ இவர்களே தான் நாங்க தூதுவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தூதர்கள் நம்ம இவங்க நினைச்சிரோம், யாரு? ஆர்க் ஏஞ்சல்ஸ் நினைக்கிறோம். அவங்க கிடையாது. இது நம்ம பிற்காலத்துல 24 மூப்பர்கள் யாருன்னு நம்ம பார்ப்போம்.
இப்போ யாரெல்லாம் இயேசுவுக்காக ரத்தம் சிந்தி, யாரெல்லாம் ஆண்டவருக்காக ரத்த சாட்சியாக மரிக்கிறார்களோ அவங்களை குறித்து வெளிப்படுத்தல நம்ம 21ஆம் அதிகாரத்துல வரும்போது ஒரு அழகான 12ஆம் அதிகாரத்துல வரும்போது அழகான வசனம். இவர்கள் யாரு? இவர்கள் ஆட்டுக்குட்டியானவர் ரத்தத்தினாலே தங்கள் ஆடைகளை தோய்த்தவர்கள். யாரெல்லாம் ஆண்டவருக்கு ரத்த சாட்சியாக மரிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறது, மூப்பர்களாகவும் தூதுவர்களாகவும். அப்போ நேற்று நான் சொன்ன பாருங்க, நீங்க ஆண்டவரின் தூதுவர்களாக ஆண்டவருக்கு மூப்பர்களாக நிற்கணும்னா இந்த பூமியில நீங்களும் நானும் பண்ண வேண்டியது என்னது? ரத்த சாட்சியாக மரிக்கணும். அப்போ இந்த ரத்தம் சாட்சியாக 7 திருச்சபையில் இருந்தவங்க மரித்து போனாங்க. அவங்களதான் யோவான் எங்க பாக்குறாரு? அந்த திருக்காட்சிகளாக பார்க்கிறார். இதுக்கு நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் உண்டு. நிறைய பேர் சொல்றாங்க இல்ல அது அப்படி கிடையாது, 7 இதை குறிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. லாட் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்கு. இதை நம்முடைய ஞானத்துக்கு புரிந்து கொள்ளணும்னா வரலாற்று ரீதியில சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த துன்புறுத்தல் காலங்களிலே தங்கள் உயிர்களை தியாகம் செய்த இயேசுவுக்காக ரத்தம் சாட்சிகளாக மரித்தவங்க தான் ஆண்டவருக்குள்ளாக நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அந்த தூதுவர்கள் ஸ்தேவானா இருக்கலாம், இல்ல அப்போஸ்தலர்களாக இருக்கலாம். இன்னும் நம்ம பின்னாடி பார்க்கும்போது 24 மூப்பர்கள் யாருன்னும் போது அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. 12 அப்போஸ்தலர்கள், 12 கோத்திரத்தின் பிதாக்கள்னு சொல்றாங்க. அதையும் ஒரு விளக்கம் இருக்கு. அப்படி பார்த்தாலும் 12 அப்போஸ்தலர்கள் கிடையாதே. எத்தனை அப்போஸ்தலர்கள் தான்? 11 தான். ஒருத்தர் யாரு? யூதாஸ் கத்தது மத்தியாச போட்டாங்க, அவர் என்ன ஆனாருன்னு தெரியல. இன்னொரு விளக்கம் என்ன சொல்லுதுன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல எதுவா சேர்க்கிறாங்க? அப்போஸ்தலனாக சேர்க்கிறதுனால 12 அப்போஸ்தலர்கள அவரும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே அனுமானங்கள் தான். இது எல்லாமே ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தான். இதுல எது உண்மைன்னா அது ஆண்டவருடைய வருகையின் போதுதான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதனால இதுதான் அப்படின்னு நான் அடிச்சு சொல்ல போறது இல்லை. ஆனால் நமக்கு இங்க புரிவது என்னன்னா, யாரெல்லாம் துன்புறுத்தலை சந்திக்கிறார்களோ அவங்க எல்லாம் பொன் குத்து விளக்கு. எந்த திருச்சபையெல்லாம் பாடுகளை சந்திக்கிறதோ அதெல்லாம் பொன் குத்து விளக்கு. எந்த ஊழியக்காரங்க, எந்த கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்காக மரணத்தை சந்திக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஆண்டவரின் தூதர்கள். ரைட்டா? அது 7 தூதர்கள் இங்க சொல்றாங்க. இன்னைக்கு காலகட்டத்துல பார்த்தா அது 7000 தூதுவர்களா இருக்கலாம். இங்க 7 சபைக்கு யோவான் பொறுப்பாளர் ஆகிறதுனால 7 சபைக்கு எழுதும் போது 7 பொன் குத்து விளக்குன்றாரு. இன்னைக்கு 7000 பொன் குத்து விளக்காக அது மாறி இருக்கலாம். அத்தனை திருச்சபைகள் ஆண்டவருக்காக பாடுகளை அனுபவித்திருக்கலாம். ஏன்னா கிறிஸ்துவுக்கு பின்னாடி 95ல நடக்கிறது. இது 95னா ஒரு 67 வருஷத்துல நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. 67 வருஷத்துல ஒரு 7 திருச்சபைகள் பாடுகளை அனுபவிச்சிருக்கலாம். இன்னைக்கு பலாயிரம் வருஷம் ஆயிடுச்சு, 2025 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப எத்தனை திருச்சபைகள் பாடுகளை அனுபவிச்சிருக்கலாமோ அவங்க எல்லாமே ஆண்டவரை சுத்தி என்னவா இருக்கலாம்? பொன் குத்து விளக்குகளாக இருக்கலாம். இன்னைக்கு நம்ம திருச்சபை ஆண்டவருடைய பரலோகத்திலே பொன் குத்து விளக்குகளாக இருக்குதா? பாடுகளை அனுபவிக்க தயாராக இருக்கிறதா அப்படின்றத யோசித்து பார்க்கணும். நாம் தனி மனிதர்களாக ஆண்டவருக்காக பாடுகளை அனுபவிக்க இந்த வார்த்தைகள் நம்மை அழைக்கிறது. இப்ப நம்ம நேரடியாக 4ஆம் அதிகாரத்துக்குள்ளாக நம்ம வரலாம். முதல் வசனத்தை வாசிங்க. நீங்க 2-3 என்ன ஆச்சுன்னா அது உங்களுக்கு ஹோம்ஒர்க். அதுல 7 திருச்சபைக்கு அவர் எழுதுறாரு. 7 திருச்சபையில எபேசு நீ இப்படி இருக்கிற, நீ இப்படி இருக்கிற, நீ அப்படி இருக்கிறன்றத நீங்க ஒரு சின்னதா ஒரு ஷார்ட் நோட் எழுதி நாளைக்கு சொல்லுங்க. அது நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ரைட்டா? ஏன்னா இது ரொம்ப ஈஸி. நம்ம படிச்சாலே அதை என்ன பண்ணிடலாம், புரிஞ்சுக்கலாம். இதுல பெஸ்ட் சர்ச் எதுனா எது சொல்லலாம்? பிலதெல்பியா. அப்படிதான் நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க யோசித்து நீங்க வீட்டுக்கு போய் இந்த 7 திருச்சபைகளை படிச்சு பாருங்க. எபேசு தான் பெரிய திருச்சபை. ஆனா கர்த்தருக்கு உகந்தது பிலதெல்பியா. லவதேக்கியா அனலும் இருக்குது குளிரும் இருக்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வைப்பார். சோ நீங்க வீட்டுக்கு போய் இது ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்க. அதனால இது ஈஸியா இருக்கும். இந்த 2-3 நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு 4ஆம் அதிகாரத்துக்குள்ளாக நம்ம வருவோம் என்றால் முதல் வசனத்தை வாசிங்க. ஒரு வாசல் உங்க பின்னாடி வாசலை பார்க்கலாம். வாசல் எப்படி இருக்கு? ஆனா ஆதியாகமத்துல நீங்க 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஏதேன்ல இருந்து கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் துரத்திட்டு என்ன பண்ணிட்டாரு? மூடிட்டாரு. இப்ப கதவு எப்படி இருக்கு? யார் திறந்தது? சாவி யார் கையில இருக்கு? புரியுதா இப்ப கான்செப்ட்? எல்லாற்றுக்கும் சாவி திறவுகோல் யார் இடத்துல இருக்கிறது? இயேசு இடத்துல இருக்கு. முதல் ஆதாம் தவறு செய்யும் போது ஆண்டவர் ஏதேனிலிருந்து ஆதாமையும் ஏவாளையும் துரத்தி விட்டு அங்கே யார போடுறாரு? பட்டயம் சுடர் வீசும்
சுடர் ஒளி பட்டயத்தை போட்டு யாருமே என்ன பண்ணக்கூடாது, உள்ள வந்துடக்கூடாதுன்னு கதவை பூட்டிட்டாரு. பூட்டின கதவை என் ஆண்டவர் சிலுவை ரத்தத்தினாலே உடைத்து எறிந்து திறந்து வைத்திருக்கிறார். ஆமென். இதுதான் பரலோகத்துடைய முதல் காட்சியாக யோவான் பார்க்கிறாரு. அங்கே ஒரு திறந்திருக்கிற வாசல். ரொம்ப அழகான ஒரு ஓவியம் அது, பாருங்களேன். ஏன்னா எல்லாரும் வாங்க, ஆமென், எல்லாரும் வாங்க. இங்க இருக்கிற 100க்கும் அதிகமான எல்லாரும் வரணும். இந்த உலகத்துல இருக்கிற கோடி கோடி மக்களும் அந்த வாசலுக்குள்ள வரணும். ஆமென். அதுக்காக தான் யாரு ரத்தம் சிந்தினது? இயேசு கிறிஸ்து. அந்த கதவு திறந்து இருக்கிறதுக்கு காரணம் யாரு? இயேசு தான். ஆமென். இயேசு இல்லைன்னா அந்த கதவு எப்படி இருந்திருக்கும்? மூடப்பட்டிருக்கும். ஆனால் அந்த கதவை நமக்காக ஆண்டவர் திறந்து கொடுத்திருக்கிறார். 2ஆம் வசனத்தை வாசிங்க. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. ரைட். இப்போ நீங்க அரண்மனைக்குள்ள போனீங்கன்னா முதல்ல வாசல் இருக்கும். வாசல் எப்படிதான் இருக்கும்? அரண்மனை வாசல் பூட்டிதான் இருக்கும். உத்தரவு இருந்தாதான் திறப்பாங்க. ஆனா இது அப்படி கிடையாது. பரலோகம் திறந்திருக்கு. ரைட். அரண்மனைக்குள்ள போன உடனே வழி இருக்கும். அப்புறம் என்ன இருக்கும்? தர்பார் இருக்கும். அமைச்சர்கள் உட்கார்ந்து பேசக்கூடியது. அதுக்கப்புறம் தான் யாரு மேல உட்கார்ந்து இருப்பாரு? யாரு? ராஜா. சாலமோன் கட்டின அரண்மனையில பாத்தீங்கன்னா அப்படியே 7 சிங்கங்கள் அடுக்கி வச்சு மனுஷன் எங்க உட்காந்துக்கிறாரு? மேல உட்காந்துக்கிறாரு. அதனாலதான் சீபா வந்து பாக்குறாங்க, எப்படா இருந்தாலும் பீகிறான் அப்படின்ட்டு. பொன் சிங்கங்களை வைத்து மொத்தத்தையும் அவ்வளவு அழகா பெருசா கட்டி வைத்திருக்கிறார். அது உலகத்துல. ஆனால் பரலோகத்துல வாசலை தாண்டின உடனே யாரும் உட்காந்துக்கிறா? சிங்காசனம் இருக்கிறது. சிங்காசனத்தில் ஆண்டவர் வீற்றிருக்கிறார். அதுதான் வாசிங்க 2ஆம் வசனத்துல. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிர கல்லுக்கும் பதும நகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. ரைட். வானவில் அப்படின்னு நமக்கு எங்க ஞாபகம் வரணும்? இப்ப நிறைய ஞாபகம் வரும். நான் அதை பத்தி சொல்ல. நான் கேட்டது பைபிள்ல இருக்க வானவில். நீங்க வேற ஏதாவது வானவில சொல்ற போறீங்க. ரைட். வானவில் எங்க நம்ம போக வேண்டியது? நோவா இடத்துல ஆண்டவர் இரக்கம் காட்டி ஒரு வார்த்தையை நோவா இடத்துல சொல்றாரு. இனி நான் என்ன பண்ண மாட்டேன்? மக்களை அழிக்க மாட்டேன். ரைட்டா? இப்போ வானவில் எப்படி இருக்கணும்? விப்ஜிஆர்ல இருக்கணும். வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீனு, எல்லோ, ஆரஞ்சு, ரெட். ஆனா அது எப்படி இருக்குதா? பார்வைக்கு மரகதம் போல. அடுத்தது வாசிங்க. அந்த சிங்காசனத்தை சூழ மரகதம் என்ன கலருங்க? கிரீன், எமரல்டு. இங்கிலீஷ்ல என்னது? எமரல்டு. அப்போ வானவில் 7 கலர்ல இருக்கணும். ஆனா இங்க இருக்கிற கலரு கிரீன். கிரீன் என்ன சிம்பலைஸ் பண்றாங்க? 2ஆம் தேதி வந்து நேஷனல் டே வேற. நம்ம பிளாக்ல வேற கிரீன் இருக்கு. இந்தியா பிளாக்லயும் கிரீன் இருக்கு. செழிப்பு. ஆமா தானே? ஆனா இது அதுக்கு அர்த்தம் கிடையாது. பைபிள்ல நம்ம சர்ச் ஆல்டர்ல கூட பாத்தீங்கன்னா அதிக நேரம் நம்ம யூஸ் பண்ற கலர் என்னவா இருக்கும்? கிரீன் தான். லென்ட், அட்வென்ட்டுக்கு தான் பர்பிள் யூஸ் பண்ணுவோம். செலிப்ரேஷனுக்கு ரெட் இல்லைன்னா ஒயிட். இந்த கிரீன் எதற்குன்னா பைபிளை பொறுத்த மட்டும் கிரீன் செழிப்பு கிடையாது. கிரீன் எதுக்குன்னா கிரேஸ். கிரீன் எதுக்கு? கிருபை. எமரல்ட் காட்ஸ் அன்எண்டிங் வைப்ரண்ட் mercy ஈவன் இன் ஜட்ஜ்மெண்ட். நீங்கள் நியாய தீர்ப்பில் இருக்கும் பொழுது கூட நியாய தீர்ப்பு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவருக்கு தலையின் மீது ஒரு ரெயின்போ இருக்கிறது. அந்த ரெயின்போ பச்சை கலர்ல இருக்கிறது. அப்ப ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? இரக்கம் நிறைந்தவராக, கிருபை நிறைந்தவராக இருக்கிறார். இதுதான் இங்க கொடுக்கப்படுகிற காட்சி. முதல்ல வாசல், வாசலுக்குள்ள சிங்காசனம், சிங்காசனத்துக்கு மேல பச்சை கலர்ல மரகத கலர்ல ரெயின்போ. இந்த ரெயின்போ எதுக்கு சிம்பலைஸ் பண்ணுறது என்றால் ஆண்டவர் இரக்கம் நிறைந்தவர். அந்த இரக்கம் தான் உங்களை உள்ளே அழைத்து வந்திருக்கிறது. ஆமென். அந்த இரக்கம் தான் நம்ம எதுக்குள்ள கூட்டு வந்திருக்கிறது? அந்த நியாய தீர்ப்புக்கு முன்னாடி அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக அழைத்து வந்ததாக சொல்லப்படுகிறது. 4ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. ரைட். 24 சிங்காசனம். நடுவுல ஒரு சிங்காசனம், அது சுற்றிலும் 24 சிங்காசனம். உடனே நம்மால் என்ன பண்ணிருப்பாங்க? ஆண்டவருடைய சிங்காசனத்தை உயரத்துல வச்சிருப்பாங்க. 24 பேருடைய சிங்காசனத்தை கீழே வச்சிருப்பாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. 24 பேர் சிங்காசனத்தோடு சேர்த்து ஆண்டவருடைய சிங்காசனமும் ஒரே அளவுல தான் இருக்குது. அப்படின்னு அர்த்தம்னா ஆண்டவர் எல்லோரையும் சமமாக தான் பார்க்கிறார். ரைட். இப்ப இந்த 25 பேர் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இது அடுத்ததுக்குள்ளாக நம்ம போனா 7ஆம் வசனத்தை வாசிங்க. சிங்கத்தின் கோப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளை கோப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும்,
நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. ரைட். இப்போ 4 ஜீவன்கள் அந்த மூப்பர்களுக்கு நடுவுல வந்து நிக்கிறது. இந்த 4 ஜீவன்கள் எப்படி எல்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். ஒண்ணு வந்து எப்படி இருக்கு, சிங்கத்தை போல, 2வது காளை போல, 3வது மனுஷ முகம் போல, 4வது கழுகுக்கு போல. நான் ஆரம்பத்துல சொன்ன 4 நற்செய்தியை இதை வந்து கம்பேர் பண்ணாங்க. அதான் அது அப்படி கிடையாது. இந்த 4ம் எதற்கு அடையாளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் இயேசுடைய செயல்பாடுகளுக்கு அடையாளமாக பார்க்கப்படுகிறது. ரைட்டா? ஆண்டவருடைய கேரக்டர்ஸ் இந்த 4ம். அவர் சிங்கத்துக்கு ஒப்பானவர், பலிக்கு பலியானவர், மனுஷனுக்கு மனுஷனானவர், கழுகுக்கு கழுகானவர். அது அவருடைய குணாதிசயங்கள் தான் நீங்க 4ஆக வந்து நிக்கிறது. ரைட். இப்போ காட்சி நம்ம அப்படியே பாக்குறோம். இந்த 4 வந்து இந்த 24 மூப்பரும் சேர்ந்து 8ஆம் வசனத்துல என்ன நடக்குது வாசிங்க. இந்த 4 ஜீவன்களில் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறப்புகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்களுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும். இப்ப அவங்க கடவுளை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமானவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அடுத்தது வாசிங்க. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரின் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்கிறதற்கு பாத்திரராக இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உங்களுடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாய் இருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். இப்போ இந்த மூப்பர்களும் சரி, இந்த மிருகங்களும் சரி, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீர் மகிமை நிறைந்தவர், நீர் வணக்கத்துக்குரியவர், நீர் எல்லாவற்றுக்கும் போற்றுதலுக்குரியவர் என்று சொல்லி அவரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த காட்சியில அடுத்த ஒரு திருப்பம் நடைபெறுகிறதாக நாம் பார்க்கிறோம். இதோட இந்த 4ஆம் அதிகாரம் நிறைவு செய்யப்படுகிறது. இப்ப நம்ம பார்த்தோம் 4 உருவங்கள் வந்தது. ஒன்னு லைன், ஒன்னு எருடு, இன்னொன்னு மனித முகம், அடுத்தது கழுகு. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எசேக்கியேல் முதல் அதிகாரத்தை வாசிங்க. இதை புரிந்து கொள்வதற்கு நம்ம எசேக்கியேலுக்குள்ளாக போக வேண்டியிருக்கு. 4ஆம் மாசம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதியண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். அது யோயாக்கீம் ராஜாவுடைய சிறையிருப்பின் 5ஆம் வருஷமா இருந்தது. அந்த 5ஆம் தேதியிலே கல்தேய தேசத்தில் உள்ள கேபார் நதியண்டையிலே ஊசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோட கலந்த அக்கினியும் வர கண்டேன். அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்னி கொண்டிருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் இருந்தது. அதன் நடுவில் இருந்து 4 ஜீவன்கள் தோன்றின. அவைகளின் சாயல் மனுஷ சாயலாய் இருந்தது. அவைகளில் ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும் ஒவ்வொன்றுக்கும் 4 சட்டைகளும் இருந்தன. அவைகளுடைய கால்கள் நிமிர்ந்த கால்களாய் இருந்தன. அவைகளுடைய உள்ளங்கால்கள் கன்று குட்டியின் உள்ளங்கால்களுக்கு ஒப்பாய் இருந்தன. அவைகள் துலக்கப்பட்ட வெண்கலத்தின் வருணமாய் நீந்திக் கொண்டிருந்தன. அவைகளுடைய சட்டைகளின் கீழ் அவைகளின் 4 பக்கங்களிலும் மனுஷ கைகள் இருந்தன. அந்த 4க்கும் அதினதின் முகங்களும் அதினதின் சட்டைகளும் உண்டாயிருந்தன. அவைகள் ஒவ்வொன்றின் சட்டைகளும் மற்றதின் சட்டைகளோட சேர்ந்திருந்தன. அவைகள் செல்லுகையில் திரும்பாமல் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றன. அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் 4 மனுஷ முகமும் சிங்க முகமும், இடது பக்கத்தில் 4 எருது முகமும் கழுகு முகமுமாய் இருந்தன. அவைகளுடைய முகங்கள் இப்படி இருக்க அவைகளுடைய செட்டைகள் மேலே பெருந்திருந்தன. ஒவ்வொன்றுக்கும் உள்ள 2 செட்டைகள் ஒன்றோடொன்று சேர்ந்திருந்தன. மற்ற 2 செட்டைகள் அவைகளுடைய உடல்களை மூடின. அவைகள் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றது. ஆவி போக வேண்டும் என்றிருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின. போகையில் அவைகள் திரும்பி பார்க்கவில்லை. ஜீவன்களுடைய சாயல் எப்படி இருந்ததென்றால், அவைகள் எரிகிற அக்கினி கடலின் தோற்றமும் தீவிரத்திகளின் தோற்றமுமாய் இருந்தது. அந்த அக்கினி ஜீவன்களுக்குள்ளே உலாவி பிரகாசமாய் இருந்தது. அக்கினியிலிருந்து மின்னல் புறப்பட்டது. அந்த ஜீவன்கள் மின்னலின் தோற்றம் போல ஓடி திரிந்தன. நான் அந்த ஜீவன்களை பார்த்து கொண்டிருக்கையில் இதோ பூமியில் ஜீவன்கள் அண்டையிலே 4 முகங்களையுடைய ஒரு சக்கரத்தை கண்டேன். அப்படியே நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா இதை விவரிச்சுட்டே இருப்பாங்க.
இதுக்கு என்ன டெபினேஷன் கொடுக்குறாங்கன்னா, இந்த மிருகங்கள், இந்த ஒரு மிருகங்கள் சொல்லக்கூடாது, இது ஜீவன்கள் சொன்னோம். இந்த 4 ஜீவன்களும் என்னென்ன காரியத்தை அடையாளப்படுத்துகிறது என்றால், முதல் காரியம் ஆராதனை. முதல் என்னது? ஆராதனை. கர்த்தர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். அதனாலதான் அவங்க கண்களை மூடுது, அந்த ரெக்கைகள் இப்படி பண்ணுது, இது எல்லாமே ஆராதனையின் வெளிப்பாடாக பார்க்கப்படுகிறது. அடுத்தது கர்த்தர் பரிசுத்தர் என்பதை இது விளக்கி கொண்டே இருக்கிறது இந்த ஜீவன்கள். அடுத்தது கர்த்தரிடத்தில் அதிகாரம் இருக்கிறது. காட்ஸ் அத்தாரிட்டி ஓவர் த கிரியேஷன் என்பதை இதை வெளிப்படுத்துகின்ற அடையாளமாக பார்க்கப்படுகிறது. அடுத்தது காட்ஸ் ஆல் சீயிங் நேச்சர் அப்படின்றாங்க. கடவுள் இயற்கையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் என்பதையும், படைப்புகளும் கடவுளை ஆராதிக்கிறது என்பதை விவரிப்பதற்கு தான் இந்த 4 ஜீவன்களை ஆண்டவர் ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறார். இதை எரேமியா பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். இதே தீர்க்க தரிசனத்தை யோவான் மறுபடியும் பார்க்கிறதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ நம்ம ஏற்கனவே நான் தப்பான ஒரு இன்டர்பிரிட்டேஷன் ஓடிட்டு இருந்தது. என்ன இன்டர்பிரிட்டேஷன்னா, அந்த 4 மிருக ஜீவன்களும் 4 நற்செய்தி நூல்களும் சொன்னாங்க அந்த ஜீவன்கள். அது கிடையாது. இது 4மே ஆண்டவருடைய மேன்மையை விவரிக்கக்கூடிய அடையாளங்களாக எரேமியா இங்க விளக்குகிறதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ரைட். இப்ப அடுத்ததுக்குள்ளாக நம்ம போவோம் என்றால் 5ஆம் அதிகாரத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 5:1. எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். ரைட். சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறவரு கையில ஒரு புத்தகம் வைத்திருக்கிறாரு. அந்த புத்தகத்துல என்ன இருக்கு? 7 முத்திரைகள் இருக்கிறது. இப்போ இந்த 7 முத்திரைகள் அவர் வைத்திருக்கிறாரு. அவர் சுற்றிலும் 24 மூப்பர்கள் இருக்கிறாங்க. அவருக்கு முன்பாக 4 ஜீவன்கள் இருந்து அவரை துதித்து கொண்டிருக்கிறது. எல்லாருமே அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்றாருங்க. இப்பதான் அங்க ஒரு ட்விஸ்ட் வருது. நீங்க வாசிங்க தொடர்ந்து. புத்தகத்தை திறக்கவும் அதின் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று. இப்ப என்னன்னா, அந்த புக்கை ஓபன் பண்ணோம். அதுல 7 முத்திரை இருக்கிறது. அது ஓபன் பண்றதுக்கு யாருக்கு தகுதி இருக்கு? எல்லாரும் அது குறித்து யோசிக்கிறாங்க. இத பார்த்த உடனே யோவான் அழ ஆரம்பிக்கிறார். அதுதான் 4ஆம் வசனத்துல நடைபெறுகிறது. வாசிங்க. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். யோவான் யோசிக்கிறாரு, அடட, இவ்வளவு பரிசுத்தமான ஆண்டவருடைய கையில் இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கக்கூடிய அதிகாரம் தகுதி யாருக்குமே இல்லைன்னு நான் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறேன். அந்த புத்தகத்துல என்ன இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆவலோட இந்த தரிசனத்தை யோவான் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு சத்தம் வருகிறது. வாசிங்க. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும். ரைட். இப்பதான் இன்ட்ரோடக்ஷன். இங்க இவ்வளவு நேரம் நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவரை யாருன்னு நினைக்கிறோம்? இயேசுன்றோம். அது இயேசு அல்ல. வாசிக்கலாமா? இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதில் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. இப்பதான் இயேசு வராரு. அப்ப இவ்வளவு நேரம் பார்த்திருந்தது பிதா. ரைட்டா? நான் நேத்தே சொன்னேன், பிதா வேற, குமாரன் வேற, பரிசுத்த ஆவியானவர் வேற இல்ல, எல்லாமே ஒண்ணுதான். அப்ப பிதாதான் இங்க உட்காந்துக்கிறாரு. அதே பிதாதான் இங்க யாரா இருக்காரு? குமாரனா இருக்காரு. இப்ப யாரு நிக்கிறாருன்னா ஆட்டுக்குட்டி. ரைட்டா? அந்த ஆட்டுக்குட்டி எப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டியா? அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி. இது எதுல வரக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம்? ஏசாயால ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் அப்பயோ படிக்கக்கூடிய ஒரு கன்னிகை கற்பதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அது வந்தோம். அடுத்தது லென்ட் அப்போ நம்ம என்ன பண்ணிப்போம்? அவரு இது பண்ற மாதிரி நெறிந்த நாணலை முறியாதவர் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கப்படுகிற ஆடுவை போல ஏசாயால வர அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது போல இந்த ஆட்டுக்குட்டி இப்ப எங்க நிக்குது? பிதாவுக்கு முன்பாக, சிங்காசனத்தில் வீட்டிற்கிறவருக்கு முன்பாக நிற்கிறது. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க பாருங்க. அந்த மூப்பர் சொல்றாரு, அந்த யார் இதை படிப்பாங்கன்னு போது, முதல்ல யாரா? யூத கோத்திரத்தின் சிங்கம். அடுத்தது தாவீதின் வேறுமானவர். ஈசாயின் அடிமரத்தில் ஒரு வேர், ஒரு கிளை தோன்றும். அது யாருன்னா ஈசாயுடைய மகன் தாவீது, தாவீதுடைய வம்சத்தில் வரக்கூடிய இயேசு. மூணாவது என்ன சொல்றாரு? அந்த புஸ்தகத்தை அவர் திறப்பாருன்றார். இப்போ
நீங்க திருச்சபையில பாத்தீங்கன்னா இயேசுவை 2 கேட்டகரியா காட்டுவாங்க. பொதுவாவே ஒரு கேட்டகரியை திருச்சபை மறைச்சிரும். அது என்னன்னா ஆட்டுக்குட்டி. நீங்க சர்ச்சில் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜீசஸ் கையில ஆடு இருக்கும். ஆனா ஆட்டுக்குட்டி, அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி சிம்பிள் எந்த திருச்சபையிலும் பார்க்க முடியாது. பர்பஸாகவே திருச்சபை அதை தவிர்த்து விட்டது. காரணம் என்னன்னா, திருச்சபையை பொறுத்த மட்டும் நிர்வாகிகள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இயேசுவை ஆற்றல் நிறைந்தவராக காட்டணும். அதனாலதான் திருச்சபையில சிங்கங்கள் முகம் இருக்கும். ஏன்னா சிங்கம் எதுக்கு அடையாளம்? ஸ்ட்ராங், ஸ்ட்ரென்த்துக்கு, ரைட்டா? இயேசு யாரு? யூத ராஜசிங்கம். அதனாலதான் உயிர்த்தெழும் போது என்ன பாட்டு பாடுறோம்? யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் அப்படின்றார், ரைட்டா? அப்போ சிங்கத்தை ஏன் காட்டுறாங்கன்னா, ஆண்டவர் அதிகாரம் நிறைந்தவர், அவர் வல்லமை நிறைந்தவர், சிங்கத்துக்கு ஒப்பானவர்ன்றாங்க. இதுதான் திருச்சபை பல நூற்றாண்டு காலமாக காட்டி கொண்டிருக்கிற ஒரு இமேஜ் ஜீசஸ் பொறுத்த மட்டும். ஆனால் அதுல வல்லமை கிடையாது. உண்மையான வல்லமை எங்க தெரியுமா இருக்கிறது? சிங்கத்தை போல காட்சி அடைகிற இயேசுவிடத்தில் இல்ல, ஆடு போல இருக்கின்ற இயேசுவிடத்தில் தான் இருக்கிறது. ஆமென். இந்த உலகம் எப்படி தெரியுங்களா? இது நான் பிராக்டிக்கலா பேசுறேன். எல்லாருமே உங்களுடைய வலிமையை காட்டணும்னு தான் யோசிப்பீங்க. ஆமாவா இல்லையா? யாராவது உங்க பலவீனத்தை காட்டணும்னு யோசிச்சிருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில நான் அப்படிதான் இருந்திருக்கேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே எனக்கு வீசிங் ப்ராப்ளம். எனக்கு இந்த பனியில எல்லாம் போனா உடனே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். ஸ்கூல்ல இருந்து நான் இன்னலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த இன்னலர் வெளியில காட்டவே மாட்டேன். யாரும் பார்க்காத போது எடுத்து அது யூஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, எங்க நம்முடைய பலவீனத்தை காமிச்சிட்டா நம்மள இந்த உலகம் எப்படி பார்க்கும்? ஒரு வீக்கான ஒரு பர்சனா பார்த்துரும். இந்த உலகம் எப்படி பார்க்கணும்னு யோசிப்போம். ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனா, அதிகாரம் நிறைந்தவனாக பார்க்கணும்ன்ற ஒரு மாயையை நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். அதனாலதான் என் வாழ்க்கையில எனக்கு இருக்கிற பலவீனத்தை கூட நம்ம அடுத்தவங்க கிட்ட சொல்றது கிடையாது. சொன்னா நம்மள ஒரு வீக்கான ஒரு பர்சனாக பாத்துருவாங்க அப்படின்றது. ஆனா இயேசுவை பொறுத்த மட்டும் யூத ராஜசிங்கத்தை காட்டிலும் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டிக்கு தான் வல்லமை அதிகம். ஆமாவா இல்லையா? அடிக்கிறவனை விட அடி வாங்குறவனுக்கு தான் வல்லமை அதிகம். இங்க அவர் அடி வாங்குகின்ற ஒரு ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார், பலம் நிறைந்தவராக இருக்கிறார். அதனாலதான் அவர் போய் சிங்கமாக அங்க நிக்கல, என்னவா போய் நிக்கிறாரு? இப்ப நீங்க அங்க வாசித்து பாருங்க. அடுத்ததுல அந்த ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. இதுக்கு முன்னாடி யாருக்கு முன்னாடி விழுந்தாங்க? பிதாவுக்கு முன்னாடி விழுந்தாங்க. இப்ப எதுக்கு முன்னாடி விழுந்து நிக்கிறாங்க? ஆட்டுக்குட்டி. இப்ப புரியுதுங்களா? ஆட்டுக்குட்டி சாதாரணது கிடையாது. ஆமென். அவ்வளவு வல்லமை நிறைந்தவர்கள். இவ்வளவு நேரம் சிங்காசனத்தில் வீற்றிருந்தவரை ஆராதித்து கொண்டிருந்தவர்கள் இப்ப அடிப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்த உடனே தாழ விழுந்திருக்கிறார்கள். அப்படின்னு அர்த்தம்னா, அன்மையான தேவச்சனமே, நீங்கள் அதிகாரம் நிறைந்தவர்களாக இருப்பீங்கன்னா கர்த்தருக்கு நீங்க தேவையில்லை. நீங்கள் துன்புறுத்தலையும் வலிமையற்றவர்களாகவும் ஆடுகளை போல இருப்பீர்கள் என்றால் பிதா நம்மை அந்த சிங்காசனத்தண்டையில் கொண்டு வந்து நிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமே. இதுல ரொம்ப அழகான ஒரு சத்தியம் அடங்கி இருக்கு. We don't want to be a powerful person. ஆற்றல் நிறைந்தவர்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதிகாரம் நிறைந்தவர்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆட்டுக்குட்டியை போல இருந்தா போதும். ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுச்சு? ஒண்ணுமே அறியாதது. மற்றவருடைய பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டது. மற்றவர்களுக்காக தன் ஜீவனை கொடுத்தது. அப்போ இன்னைக்கு கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறவர்கள் அசாதாரணமான ஆட்களை அல்ல, சாதாரண எளிமையான ஆட்களை. அவர் சாதாரண மனிதர்களை அசாதாரணமாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அங்கதான் அதான் நடக்குது. இந்த ஆட்டுக்குட்டியை பார்த்தவுடன் அத்தனை பேர்களும் தாழ விழுந்து அந்த ஆட்டுக்குட்டியை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். வாசிங்க அந்த 8ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி. ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரின் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரரா இருக்கிறீர். ஏனெனில் நீர் அழிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உங்களுடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு நீங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசிரியர்களுமாக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடி. இப்போ ஒரு புதிய பாட்டை பாடுறாங்க. என்ன புதிய பாட்டை பாடுறாங்கன்னா,
மறுபடியும் வாசிக்குமா அந்த 10ஆம் வசனத்தை. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். ஆனா உண்மையிலே இந்த நிகழ்ச்சி எல்லாம் யாருக்கிட்ட யோவான் சொல்லிட்டு இருக்காரு? இப்ப இந்த நிகழ்ச்சி எல்லாம், இந்த தீர்க்க தரிசனம் இதெல்லாம் யோவான் யாருக்கு எழுதிட்டு இருக்காரு? அந்த 7 சபை நிலைமை எப்படி இருக்கு? மோசமான நிலைமையில இருக்கிறாங்க, அடிவாயின் இருக்கிறானுங்க, உபத்திரவத்தை சந்தித்து இருக்கிறானுங்க, பாடுகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறானுங்க, நிம்மதியான வாழ்க்கை இல்ல. அப்படிப்பட்ட மக்கள் கிட்ட என்ன சொல்றாரு? கர்த்தர் உங்களை எதுக்காக தெரிந்திருக்கிறாரா? ராஜாக்களாக. சோத்துக்கு வழி இல்லாம இருக்கோண்டா, அடிபட்டு இருக்கோண்டா, உதப்பட்டு இருக்கோண்டா, கிறிஸ்தவன்னு சொன்ன நாடு கடத்துறானுங்கடா, இப்படி பயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை பார்த்து ராஜாக்கள்ன்றீங்களே, எங்களை பார்த்து ஆசாரியர்கள்ன்றீங்களே. அருமையான ஜனங்களே, கர்த்தர் உங்களை பார்க்கிற பார்வை வேறங்க. ஆமென். இந்த உலகத்துல உங்க சூழ்நிலை எப்படி இருக்காத அதை தயவுசெய்து நினைச்சு பார்க்காதீங்க. இது டெம்பரவரி தான். ஆமென். இது கொஞ்ச காலம் தான். இந்த உபத்திரம், இந்த பாடு, இந்த வேதனை, இதுக்கப்புறம் வரக்கூடிய மகிமை ரொம்ப பெருசு. இங்க நீங்க அடிபடுவீங்கன்னா நீங்க பரலோகத்துல ஆண்டவரின் தூதுவர்களாக இருப்பீங்க. இங்க நீங்க பாடுகளை அனுப்பி வைப்பீங்கன்னா ஆண்டவருடைய கரத்துல இருக்கக்கூடிய அந்த பொன் குத்துவதற்காக ஆண்டவர் உங்களை மாற்றிக்கூடும். அதுதான் இதுல இருக்கக்கூடிய அழகான ஒரு செய்தி. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இங்க நான் பாடு அனுபவிக்கிறேனே, இங்க எனக்கு பிரச்சனையா இருக்கிறது, இங்க எனக்கு போராட்டமா இருக்கிறது, எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையிலேயே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவன் நல்லா இருக்கிறான், BMW கார்ல போறான், மேனேஜரா இருக்கிறான், எனக்கு சிஓவா இருக்கிறான், நான் ஆண்டவரே ஆண்டவரேன்னு ராப்பாக அவரை நோக்கி பார்த்துட்டு இருக்கேன், ஜெபம் பண்றேன், பைபிள் படிக்கிறேன், என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லையே, என் வாழ்க்கை கிளங்கி போயிருக்கிறது, என் வாழ்க்கையில ஒரு தெளிவான பாதை இல்லையே. இன்னைக்கு மக்கள் இந்த ப்ராஸ்பரிட்டியை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. ப்ராஸ்பரிட்டி பரலோகத்துக்கு அழைத்து வரவே வராது. ஆசீர்வாதங்கள் ஆண்டவரிடத்தில் அழைத்து வரவே வராது. பாடுகளும் வேதனைகளும் கண்ணீர்களும் துயரங்களும் இவைகள் தான் ஆண்டவரிடத்தில் நம்மை அழைத்து செல்லக்கூடிய மிக சிறந்த கருவிகளாக இருக்கிறது. நான் உபத்திரவப்பட்டது, இந்த உபத்திரவம் நல்லது, உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். யாரெல்லாம் உபத்திரவப்படுகிறீங்களோ, யாரெல்லாம் பாடுகளை சந்திக்கிறீங்களோ, யாரெல்லாம் நீங்கள் போராட்டங்களை சந்திக்கிறீங்களோ, கவலைப்படாதீங்க. உங்களுக்கான மகிமை, உங்களுக்கான மேன்மை ராஜாவாகும், ஆசாரியராகும், கர்த்தரின் பிள்ளைகளாகும், ஆட்டுக்குட்டியானவரோடு உடன் நிற்கக்கூடிய அதிகாரத்தை தர வல்லவையாக இருக்கிறது. இதுதான் வெளிப்படுத்தலுடைய மிக முக்கியமான நற்செய்தியா இருக்கிறது. நிறைய நேரத்துல வெளிப்படுத்தல பார்த்தாலே ஒரு பயம். நீங்க பயப்பட வேண்டியது வெளிப்படுத்தல பார்த்தல, உலகத்தை பார்த்து. ஆமே, இப்ப ரெடியா ஆகுங்க. இந்த நிமிஷம் யோசிங்க, ஆண்டவரே, உலகத்துல எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் சரி, எவ்வளவு பாடுகள் வந்தாலும் சரி, நான் ரத்த சாட்சியாக மரித்தாலும் சரி, உமக்காய் வாழ்வேன், உமக்காய் நான் ஜீவிப்பேன், உமக்காய் நான் என் ஜீவனை தரக்கூட தயாராக இருக்கிற அந்த ஒரு ஒப்படைப்பு இன்னைக்கு திருச்சபைக்கு தேவைப்படுகிறது. அவங்கதான் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்க முடியும். அவங்கதான் அந்த கூட்டத்துல சேர முடியும். அவங்களுக்குதான் அந்த வாழ்வுக்குரிய ஜீவ தண்ணீர் கிடைக்க முடியும். எல்லாருக்காலும் கிடைக்காது. அதுக்குதான் சொல்றாங்க, அந்த 1,44,000 பேரு இவங்க யாரு? கொடிய உபத்திரவத்திலிருந்து மீண்டு வந்தவங்க. உபத்திரவத்திலிருந்து தப்பித்து வந்தவங்க இல்ல, உபத்திரவத்திலிருந்து மீண்டு வந்தவர்கள். அப்போ யாரெல்லாம் உபத்திரவத்திலிருந்து மீண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு தான் பரலோகம். ஒரு இடத்துல சொல்லுவாரு, நீ இங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்த. யார் இடத்துல? லாசரு ஐஸ்வர்யவான் கிட்ட. ஐஸ்வர்யவன் கேட்பான், ஆண்டவரே, அந்த லாசருடைய விரலின் நுனியில தண்ணிய தொட்டி எனக்கு கொடுத்தா போதும், ஏன்னா இந்த நரகம் அப்படி இருக்கு. அது இன்னைக்கு எல்லாருக்கும் பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை, ஆனா இந்த பூமியில பாடுகளை அனுபவிக்க கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு இந்த தியாலஜி காலேஜில் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவாங்க, நீங்க அருளுரை ஆற்றும் போது பரலோகத்தை பத்தி பேசும்போது எப்படி தெரியுமா பேசணும் அப்படின்வாங்க. ரொம்ப சந்தோஷமா பேசணும், மன மகிழ்ச்சியா பேசணும். நீங்க பேசும்போதே அவங்களுக்கு என்ன வந்துடணும்? பரலோகத்துக்கு போற மாதிரி இருக்கணும், ஒரு ஃபீல் வரணும் அப்படின்னாரு. அதான் ஒரு ஆசிரியர் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்தது அவர் கேட்கிறாரு, நீங்க நரகத்துக்கு பத்தி பேசும்போது உங்க முகம் எப்படி இருக்கணும் அப்படின் போது ஒரு பையன் சொன்னா, எங்க மூதி மாதிரி இருக்கணும் ஐயா. எப்படி இருக்கணுமா?
அவர் பேசுறது எப்படி இருக்கா? நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்குதா? பல நேரங்கள்ல உங்களை பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. ரைட். நம்ம நரகத்துக்கு போக வேண்டியவர்கள் அல்ல, பரலோகத்திற்கு போக வேண்டியவங்க. ஒரு அலையா சொல்லுங்களேன். என்னங்க ஐயா, பரலோகம் பரலோகம் பயமும் தெரியும், பயமே கிடையாது, தெளிவாக இருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவர்களோடு நாம் நிற்க வேண்டும் என்றால் நாம் உபத்திரவத்திலிருந்து மீண்டு வரவர்களாக, கர்த்தருக்கு ஏற்புடையவர்களாக நாம் வாழ வேண்டியதாக இருக்கிறது. நிறைவாய் நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். அடுத்ததாக இந்த பகுதியுடைய கடைசி வசனத்தை நம்ம வாசிப்போம். 13ல இருந்து வாசிங்க. அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமென் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். ரைட். இப்போ எல்லாரும் சேர்ந்து, அதாவது இங்க சொல்லும் போது மிருக ஜீவன்களும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் எல்லாரும் ஆட்டுக்குட்டியானவர்களே தொழுது கொண்டார்கள். இங்க இந்த டிரான்சிஷன் பீரியட் ரொம்ப அழகா இருந்தது. அதுவரையிலே பிதாவை குமாரன் நம்பி நம்ம நினைச்சு பார்த்துட்டே இருந்தோம். ஆனா அது பிதா, அடுத்தது ஆட்டுக்குட்டியானவர் அங்கே வந்து நிற்கும் போது இதுவரையிலே பிதாவை தொழுது கொண்டிருந்தவர்கள் இப்ப யாரு தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறாங்க? ஆட்டுக்குட்டி. அப்ப பிதாவை தொழுது கொள்ள வேண்டாமா? ஆட்டுக்குட்டியை தொழுது கொள்கிறவர்கள் யாரை தொழுது கொள்றாங்க? பிதாவை தொழுது கொள்கிறவங்க, பிதாவையும் ஆட்டுக்குட்டியும் தொழுது கொள்கிறவர்கள் ஆவியானவரை தொழுது கொள்கிறார்கள். இது வந்து ஒரு இதுதான், ரைட்டா? இதுதான் ட்ரினிட்டியுடைய அழகான ஒரு கான்செப்ட். இதுல நமக்கு எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு சந்தேகமும் வரக்கூடாது. ரைட். இப்போ இந்த வெளிப்படுத்தல நம்ம பார்க்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ரொம்ப அழகான செய்திகள். உலகமும் ஒரு பக்கம், ஆண்டவருடைய வாழ்வு ஒரு பக்கம். உலகமும் ஆண்டவருடைய வாழ்வும் இதுக்கு ரெண்டுமே ஈக்குவலா போறதே கிடையாது, பேலன்ஸே பண்ண முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் 2 எஜமானனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒருத்தனை பகைத்து ஒருத்தனை சிநேகிக்க முடியும். நீங்க யாரை பகைக்க போறீங்க, யாரை சிநேகிக்க போறீங்க? உலகம் வேணும் அப்படின்ட்டீங்கன்னா ஆண்டவருக்கு நம்ம எதிராளிகளாக மாறிடும். ஆண்டவர் நம்ம வேணும்னு போயிட்டோம்னா உலகம் நமக்கு எதிராக மாறிடும். நீங்க யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்கள் இருந்திருக்கும். எல்லாவற்றிலும் நீங்க ஜெயமா இருந்திருப்பீங்க, கஷ்டமே உங்க வாழ்க்கையில இருந்திருக்காது. ஆனா என்னைக்கு நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னில இருந்து உபத்திரவங்கள் கூடிக்கொண்டே இருக்கும். நிறைய நேரத்துல யோசிச்சு கூட பார்த்திருப்பீங்க, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம இருந்திருந்தாலே என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனேதான் என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது போராட்டங்கள் கண்டிப்பா வரக்கூடும். கிறிஸ்தவம் என்பது மலர் மெத்தைகள் மீது படுக்கிறது இல்லை, முள் செடிகள் மீது படுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, உபத்திரவங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்திற்கு சாட்சிகளாக ஆட்டுக்குட்டியானவர் ரத்தத்தாலே தோய்த்து எரிக்கப்பட்டவர்களாக வாழக்கூடிய ஒரு அழைப்பு இது. இது எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. கிறிஸ்துவுக்காக வைராக்கியமா இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் வைராக்கியமா இருக்கிறோம்? நம்ம உலகத்துக்கு ஒத்த வேஷமும் திருச்சபைக்கு வேஷமும். அழகா லவோதிக்கா திருச்சபை சொல்லும் போது சொல்லுவாரு, நீ அனலும் இன்றி குளிரும் இன்றி இருக்கின்றாய், வெது வெதுப்பா இருக்கிற. இன்னைக்கு திருச்சபை வெது வெதுப்பா மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு எதாவது சொல்ல, இந்த ப்ராஸ்பரிட்டி ரொம்ப மோசமானது. கர்த்தருக்கு காணிக்க கொடுத்தா கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாரு, கர்த்தர் வந்து என்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக நான் ஏன் சர்ச்சுக்கு போறேன், எனக்கு நிறைய பிளெஸிங்ஸ் கிடைக்கும். சார், பிளெஸிங்ஸ்க்காக நீங்க திருச்சபை தேடி வராதீங்க, ஆண்டவருக்காக வாழணும்னு திருச்சபையை தேடி வாங்க. இன்னைக்கு திருச்சபை மாறிட்டு இருக்கு. நல்ல ஆண்டவர் பலகண்ணியத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாரு, இடம் போடாமல் உங்களை கொட்டுவாரு, உங்களை நிரப்புவாரு, உங்க பண்டக சாலை நிரப்பி இருக்கோம்னா உடனே ஜனங்க கை தட்டுறாங்க. ஆண்டவருக்கு நம்ம ரத்த சாட்சியாக மறிக்கணும்னா ஊனாயுது முகம். இப்ப இன்னைக்கு திருச்சபை எப்படி இருக்க வேண்டியதாக இருக்கிறது? அந்த லவோதிக்கேயை பத்தி சொல்லும்போது அதை எடுத்து வாசிங்க, ரொம்ப அழகா இருக்கும். 14ஆம் வசனத்தை வாசிங்க. லவோதிக்கேய சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ரொம்ப அழகான வார்த்தை. இங்க நீங்க 100 பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்களா, 120 பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்களா, உங்க ஒவ்வொருவருடைய கிரியை ஆண்டவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். You know your deeds. ஆமாவா இல்லையா? மனுஷனும் ஆண்டவரும்
உங்கள் இருதயத்தின் சிந்தனைகள், வெளியில நீங்க நல்லவனா இருக்கலாம், எல்லாருக்கும் உதவி செய்யறவனா இருக்கலாம், உள்ளுக்குள் உங்கள் கிரியைகள், உங்கள் செயல்பாடுகள், வஞ்சகம், போராட்டம், பொறாமை, பழிவாங்குதல், இப்படிப்பட்ட கிரியைகளோடு இங்க உட்கார்ந்து இருப்பீங்கன்னா ஆண்டவர் இந்த மாலை வேளையில உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஐயா அம்மா, நீங்க ஊருக்கு நல்லவரா இருக்கலாம், உங்க குடும்பத்துக்கு நல்லவரா இருக்கலாம், ஆனால் உங்களுடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னு யோசித்து பாருங்க. உங்கள் கிரியைகள் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. ஆண்டவர் முற்றிலும் நம்மளை அறிந்து வைத்திருக்கிறார். He knows everything about us. அவருடைய பார்வைக்கு நீங்க நான் எங்கேயும் போயிட முடியாது. அங்க எத்தனை ஆயிரம் கண்கள் அவருடைய கண்கள் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப அவருடைய கண்களுக்கு மறைவா நம்ம எங்கேயுமே போக முடியாது. உன் கிரியைகளை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். அடுத்தது வாசிங்க. குளிருமல்ல அனலும் அல்ல. நீ குளிருமல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது நீ உனக்கு குளிராவது இரு, இல்லனா அனலாவது இரு. நீ குளிரும் அனலும் இன்றி இருப்பாயானால், வாசிங்க. நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெறுவெறுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். உன்னை நான் வாந்தி எடுத்துருவேன்றார். Sorry to say this. ஆண்டவர் நாய் கிடையாது. ஆண்டவர் யாரு கிடையாது? நாய் கிடையாது. ஏன்? நாய் தானே பண்ணும், டக்குனது தின்னும். ஆண்டவர் ஒரு தடவை நம்மை வாந்தி எடுத்து போட்டுட்டார்னா திரும்பவும் நம்ம எடுத்துக்கொள்ள மாட்டார். இது கடைசி காலம். எச்சரிப்பின் செய்திகளை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு திருச்சபைகள் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒரு மாதிரி லூக்வார்ம் சர்ச்சஸ். கடிந்து பேசினா ஐயரு சரியில்லை, கடிந்து பேசினா ஐயர் ஆகாதவராயிடுறாரு, கடிந்து பேசினா திருச்சபையை மாத்து, ஐயரை மாத்து. நான் இங்க சொல்ல ஊர்ல சொல்லிட்டு இருக்கேன். ரைட். அப்போ இன்னைக்கு இந்த லூக்வார்ம் சர்ச்சஸ் உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. நீங்க என்ன பண்ணாலும் சரி, நீங்க நல்லவங்க, நீங்க வல்லவங்க அப்படின்னு பிரைஸ் பண்ணிட்டே இருந்தா போதும், சூப்பர். ஆனால் கடினமான வார்த்தைகள் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டோம்னா மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை இல்லை. இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த லூக்வார்ம் சர்ச்சஸ் பரவி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் ஒரு கூட்டத்தை தேடிக்கொண்டிருக்கிறார், ஆண்டவருக்கு என்று வைராக்கியமாக இருக்கு. எத்தனை பேர் ஆண்டவருக்காக வைராக்கியமான அந்த கூட்டத்தில் இணையணும்னு ஆசைப்படுறீங்க? சொல்லாமா? அனலும் இல்ல சுவாமி, குளிரும் இல்ல சுவாமி, உமக்காக மாத்திரம். வெது வெதுப்புன்ற கான்செப்டே கிடையாது. ஒன்னு எஸ்னா எஸ், ஒன்னு நோனா நோ. நம்ம ஊர்ல ஒரு வார்த்தை சொல்லலாம், ஆமால ஆமாவா இல்லையா. இன்னைக்கு எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்க, நடு சென்ட்ரு. நம்ம ஊர்ல ஒரு இது பழமொழி சொல்லுவாங்க, மதில் மீது இருக்கக்கூடிய பூனை இப்படின்னா அப்படி தாவிடுவாங்க, அப்படின்னா இப்படி தாவிடுவாங்க. அப்படி கிடையாது. ஆண்டவருக்கு தேவை ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு கூட்டத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். சிஎஸ்ஐ தமிழ் சர்ச் ஷாஜாவை ஆண்டவர் அந்த வைராக்கியமான ஒரு கூட்டத்தாக தெரிந்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க அலையிலையா சொல்லுங்களேன். ஆண்டவருக்காக வைராக்கியம் உள்ள ஒரு கூட்டம், ஆண்டவருக்காக உண்மையுள்ள ஒரு கூட்டம், ஆண்டவருக்காக ரத்த சாட்சிகளாக மரிக்கக்கூடிய ஒரு கூட்டம், ஆண்டவருக்காக உண்மையின் பக்கம் நிற்கக்கூடிய கூட்டம், ஆண்டவருக்காக எல்லாவற்றிலும் சாட்சிகளாக நிற்கக்கூடிய ஒரு கூட்டத்தை இந்த மாலை வேளையில ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அருமையான தேவச்சனமே, நீங்க நினைக்கலாம் ஆண்டவர் சும்மா இருக்கிறார். இல்ல, இன்னைக்கும் ஆண்டவர் இந்த உலகத்தின் அதிகாரிகளுக்கு, இந்த உலகத்தின் அதிபதிகளோடு அவர் போராடி கொண்டிருக்கிறார். நம்ம சாத்தானோட அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்துட்டோம். என்ன உருவம்? 2 கொம்பு, கருப்பான உடம்பு, வால் வச்சு ரக்க வச்சிட்டு இருக்கோம். கிடையாது. சாத்தான்றது நீங்க நானுதான். சாத்தான்றது யாரு? நம்ம தான். ஒரு மனுஷனுக்குள்ள 2 ஓநாய்கள் இருக்குது. ஒண்ணு மோசமான ஓநாய், ஒண்ணு நல்ல ஓநாய். இப்ப இதுல 2 பேருக்கும் போட்டி வச்சா எது ஜெயிக்கும்? எந்த ஓநாய்க்கு நீங்க அதிகமா தீனி கொடுக்குறீங்களோ அந்த ஓநாய் தான் ஜெயிக்கும். உங்கள் சிந்தனை தான் அந்த தீனி. யுவர் தாட்ஸ், யுவர் டீட்ஸ். அப்ப என் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஏற்றதாக, ஆண்டவர் எதிர்பார்க்கிறதாக, ஆண்டவர் விரும்புகிறதை செயல்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, உமக்காய் எரிகிற அக்கினியாக, அனலாக வாழ நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோன்ற ஒரு கூட்டத்தை இந்த மாலை வேளையிலே தேடிக்கொண்டிருக்கிறார். நான் முடிச்சிட்டேன். உண்மையான தேவச்சனமே, இன்னைக்கு ஆண்டவருடைய அந்த பொன் குத்து விளக்காக, ஆண்டவரின் தூதுவர்களாக அழைக்க கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுக்கலாமா? அப்படியே நம்முடைய கண்களை மூடுவோம். ரொம்ப அழகான ஒரு சத்தியத்தோடு நம்மோடு பேசுகிறார். இன்னைக்கு நம்ம
பலவானங்களை குறித்து பாராட்டிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பலம் உள்ளவர்களுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதிகாரம் உள்ளவர்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உலகத்தை ஜெயித்தது அழைக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமா இருக்கும் சொன்னவர், நம்மை பராக்கிரமசாலியாக அழைத்த தேவன் இந்த இரவு வேளையை நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு திருச்சபையாக ஒரு கூட்டமாக இங்க நாம் அமர்ந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் வைராக்கியம் உள்ள ஒரு ஜனத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். அருமையான திருச்சி, காலம் செல்லாது, இது கடைசி காலம். ஆமாங்கய்யா, ரொம்ப வருஷமா கடைசி காலம் கடைசி காலம் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்போ அந்த கடைசி காலம்? எப்போனாலும் இருக்கலாம், அடுத்த நிமிஷம் கூட இருக்கலாம், அடுத்த மணி நேரமா கூட இருக்கலாம், நாளே நாளா கூட இருக்கலாம், அடுத்த மாசமா கூட இருக்கலாம், அடுத்த வருஷமா இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரின் வருகை வரும் என்றால் ஆண்டவரை சந்திக்க நீங்களும் நானும் ஆயத்தமா இருக்கிறோமா? யோசித்து காணும். ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு முன்னாடி போய் நின்று, ஆண்டவரே, உமக்காய் நான் அனலாக, உமக்காய் நான் அக்னியாக, உமக்காய் நான் சாட்சியாக, உமக்காய் இந்த பூமியில நான் உபத்திரவை சந்தித்தவனாக வாழ்ந்து நிற்கிறேன். என்னை உம்முடைய தூதுவனாக, உம்மை என் பொன் குத்து வழக்காக ஏற்றுக்கொள்வீராக என்று சொல்லுவோமா? தானியேல்ல வாசிக்கிறோம், மேனே மேனே தேக்கல் வசாய், நீ தராசிலே நிற்க வைக்கப்பட்டும் குறைவாய் காணப்பட்டாய். என்கிட்ட குறைவுகள் இருக்கிறதா? ஆண்டவர் விரும்புகிற நிறைவுகள் இருக்கிறதா? யோசித்து பார்ப்போமா? என்கிட்ட நல்ல கிரியைகள் இருக்கிறதா? என்கிட்ட தீமையான கிரியைகள் இருக்கிறதா? நான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்துக் கொண்டு உலகத்தானே போல வாழ்ந்துட்டு இருக்கிறதா? இல்ல அந்த பரிசுத்த கூட்டத்தில் சேருவதற்காக பழுதும் குற்றமும் இல்லாத ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தனா இருக்கிறதா? யோசித்து பார்ப்போம். ஒரு நிமிடம் அதே நம்முடைய கண்களை மூடி ஆண்டவரிடத்துல பேசும். 2 நாள் நீங்க உட்கார்ந்து இருக்கலாம், ஏதாவது ஒரு வார்த்தை உங்க இதயத்தோடு பேசியிருக்கோம். கண்களை மூடியவர்களாக, உங்களுடைய வருகையின் போது நான் நிற்கணும் சுவாமி, நான் நிற்கணும். என் கிரியைகளை நீங்க அறிந்திருக்கிறீங்க சுவாமி, என் கிரியைகள் உமக்கு ஏற்றவைகளாக இருப்பதாக. மௌனமாய் ஆண்டவரிடத்துல பேசுவோமா? அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்போமா? ஆண்டவர் தனக்கான ஒரு கூட்டத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். வைராக்கியமான ஒரு கூட்டம், உலகத்தால் கரைபடாத ஒரு கூட்டம், பரிசுத்தத்தை தரித்துக் கொண்ட ஒரு கூட்டமாய், சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவருக்காய் வாழத்தக்க ஒரு கூட்டத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். அடியை திறந்து சொல்லுவோமா? உமக்கான ஒரு மகனாக, உமக்கான ஒரு மகளாக உம் வருகையை நீர் அழைக்கும் போது தகுதியுள்ளவனாய் நான் இருக்கணும் சுவாமி. என்கிட்ட இருக்கிற தகுதியற்ற நிலைமைகள், என்கிட்ட இருக்கிற ஷார்ட் கமிங்ஸ், என்கிட்ட இருக்கிற பிரச்சனைகள், என் இருதயத்தின் யோசனை, என் பாவங்கள் எல்லாம் உனக்கு தெரியும் சுவாமி. ஒன்றையும் நான் மறைக்க முடியாது, ஒண்ணுமே நான் ஒழிச்சிட முடியாது. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்க சுவாமி. I commit to you myself, Lord. என் கரங்களிலே நான் தருகின்றேன். இந்த நாள்ல இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் என் இருதயத்தை திருப்பீங்க சுவாமி. ஆதி திருச்சபையை போல உமக்கான ஒரு வைராக்கியமான ஒரு திருச்சபையாக எங்க திருச்சபை மாறட்டும். லவோதிக்கேயா திருச்சபையை போல அல்ல,
அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இல்லாதபடிக்கு ஆண்டவருக்கான ஒரு கூட்டமாய் நாங்கள் வாழணும் சுவாமி. என் கரங்களை தழுவிட்டு ஒப்பு கொடுத்தவர்களாக உங்கள் இருதயத்தின் மேல உங்கள் கைகளை வைத்த அன்பின் ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, உங்கள் இருதயத்தையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். என் வாழ்க்கை உங்களுக்கு சாட்சியாக இருக்கட்டும். இதனால உலகத்துக்காக ஓடினது, உலகத்துக்காக ஒத்த வேஷம் தரித்தது போதும். இயேசுவுக்காய், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிக்காய் நான் வாழ ஒப்புக் கொடுக்கின்றேன். என் பரிசுத்த கூட்டமாய் மாற்றிக்கொள்ள மீண்டும் ஒரு விசையாக என்னை தரை மட்டும் தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல தந்தையே.